இயந்திரம், அறுவடை இயந்திரம் என்று வைத்து நாங்கள் தொடர்ந்து அது போன்ற இயங்க ஆரம்பித்தோம். அந்த கூட்டு நடைமுறை விவசாயம் லாபகரமாகவும் திருப்திகரமாகவும் எங்களுக்கு வசதியாகவும் இருந்ததனால் இன்று படித்த பல்வேறு இளைஞர்கள் இந்த பெருந்தொற்று காலத்திற்கு பின்பாக இந்த அசிக்காடு, பேரளந்தூர் சுற்றுப்பகுதிகள் பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட ஒரு 15-20க்கு மேற்பட்ட நடவு இயந்திரங்கள், 30-35க்கு மேற்பட்ட உழவு இயந்திரங்கள், அதுல எந்தெந்த கடைசியா எந்தெந்த மாற்றங்களுக்கு வந்ததோ அது மாதிரி லேட்டஸ்ட் மாடல் உள்பட அனைத்தும் அது மாதிரிலாம் வாங்கி இன்னைக்கு நிறைய தற்சார்பு தொழிலாக விவசாயத்தோடு இளைஞர்களும் இந்த பகுதியிலே இயங்கி இயந்திர மேலாண்மையை செய்து வருகின்றார்கள். அப்படி ஒரு மாற்றங்களை ஏற்றுக்கொள்கின்ற இந்த சூழலில் இந்த வெளியிடப்பட இருக்கின்ற இந்த தானியங்கி விவசாயம் என்கிற அந்த நூல் விவசாயத்தின் அடுத்த கட்டமாக அடுத்த தலைமுறையில் வரும் காலங்களில் விவசாயம் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை அழகாக சொல்லி இருக்கின்றார்கள். குறிப்பாக ஒன்றிரண்டை நான் சொல்லி அதன் பத்தி சொல்கிறேன். ட்ரோனை பத்தி அதுல போட்டிருக்காங்க. ட்ரோன் வச்சு விவசாயத்துல நீங்க பார்க்கும்போது அந்த பூச்சிகளை கண்டுபிடிக்கிறது, புரியுதுங்களா ஐயா? அதெல்லாம் தொடர்ந்து அவங்க செய்யறதுக்கு அந்த அறிவியலின் வளர்ச்சி, ஆள் இல்லாமயே டிராக்டர் ஓட்டுறதுக்கான ஒரு காலகட்டங்கள். இப்பயே பாத்தீங்கன்னா நாங்க இயந்திர நடவு செய்யறதுக்காக என்ன செய்வோம், முதல்ல புழுதி அடிச்சு வயலை சமப்படுத்தணும். சமப்படுத்திட்டு லேசர் லெவலர் வச்சு வயலை மட்டப்படுத்துவோம். அப்ப புழுதி அடிச்சுட்டு நாங்க ஒரு அளவு செட் பண்ணிட்டோம்னா அந்த மேடா இருக்கிற இடத்துல இருக்கிற ஒரு 6 இன்ச்சு அளவுக்கான மண்ணு, பள்ளத்துக்கான மண்ணுக்கு அந்த லேசர் லெவலர் வச்சு கொண்டு போய்க்கலாம். அப்படி பார்க்கும்போது வயல் உங்களுக்கு ஒரே சமவெளியே தவளமா போயிடும். 1 இன்ச்சு தண்ணி கட்டினா கூட நீங்க வய பூரா அந்த தண்ணி இருக்கும். முதல் நீங்க விவசாயத்துல இயந்திர நடும்போது மிக இளம் வயது நாற்றுகளை நடுறதுனால அது மூழ்கி போகாம இல்ல அழுகி போகாம இருக்கும். நீங்க இது இப்படிலாம் ஒரு விஞ்ஞான வளர்ச்சியை ஏற்று செய்ய வேண்டிய காலகட்டம், செலவுகள் அதிகமாகும். அதற்குதான் நீங்க விவசாயிகள் ஒரு குழுவாக சேர்ந்து அதை முன்னெடுத்தால் அந்த செலவுகளையும் குறைக்கலாம். இது சார்ந்து நாம் வாங்குகின்ற இயந்திரங்களின் முதலீடு மிகவும் அதிகமாக இருப்பதால் நாம் தொடர்ந்து அதற்கு வேலைகள் கொடுத்து நாம் வருவாயையும் உயர்த்தி கொள்ளலாம். இப்படி இதுவரையிலும் நமக்கு உதவும். இது நமக்கு நம்மோடு இருக்கிறவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பாகவும் நமது பணிகளை நாம் நேரத்தில் செய்வதற்கு ஒரு வசதியாகவும் இப்படி இருக்கும். இப்படி நாங்கள் முன்னெடுத்தது தான் இன்று இதை போன்று தொடர்ந்து செய்வதற்கு அதிகம் பேர் வந்திருக்கின்றார்கள். அதே போல போர்வெல் விவசாயம் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோடை விவசாயம் பூரா நாங்க நிலத்தடி நீரை பயன்படுத்தி தான் செய்யறோம். அது போர்வெல் போடுறதுக்கு நாங்க முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மதுரை சைட்ல இருந்து வராங்க அந்த ஆட்களை வச்சுதான் நாங்க ட்ரில்லர் செட் வச்சு போர் போடணும். இப்ப பாத்தீங்கன்னா எங்கள் பகுதியிலேயே கிட்டத்தட்ட ஒரு 30-40 ட்ரில்லர் செட்டு எங்க ஊர்லயே இருக்கு. அதையும் நிறைய பாத்தீங்கன்னா அதை வச்சு இவங்க வெளியெல்லாம் போய் வேலை செய்யறாங்க. இப்படி விவசாயம் சார்ந்த தொழில்களும் மாறி இருக்கின்றது. நம்முடைய வருமானமும் விவசாயம் மட்டும் சார்ந்து இல்லாமல் மற்றவருக்கும் உபயோகப்படும் வகையில் இந்த விவசாயம் சார்ந்த தொழில்களை செய்து நம்முடைய வருவாயும் உயர்த்தி கொண்டு விவசாயத்தையும் நாம் இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லலாம். அதற்கான ஒரு நல்ல முயற்சி தான் இந்த தானியங்கி விவசாயம் என்கின்ற இந்த நூலும் அதில் உள்ள கருத்துக்களும். அடுத்தடுத்து விஞ்ஞான வளர்ச்சியில் முழுமையாக நீங்க பாத்தீங்கன்னா டிராக்டருக்கு ஆள் வேணாங்கிறாங்க, எதுக்குமே நடவு மிஷினுக்கு ஆள் வேணாங்கிறாங்க, எல்லாமே சேட்டலைட் லிங்க் வந்துடும். இப்பயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிபிஆர்எஸ் கொண்டுதான் அந்த லேசர் லெவலர் எல்லாம் செய்யறாங்க. ட்ரோனும் அப்படிதான். நீங்க முதல் நாள் செட் பண்ணுவாங்க, இல்லைன்னா அன்னைக்கு காலில் செட் பண்ணுவாங்க ஃபீல்டு மேப்பை. செட் பண்ணிட்டு அவங்க பாத்தீங்கன்னா 10 நிமிடங்கள் அல்லது அதிகபட்சம் 15 நிமிடங்கள்ல 1 ஏக்கருக்கான அந்த மருந்து தெளிப்பான் வேலையை முடிச்சுருவாங்க. நீங்க ஆட்கள் வச்சு செஞ்சா அப்படி செய்ய முடியாது. ஆனா அதுலயும் சில நடைமுறை சங்கடங்கள் இருக்கு. ஒரு நடைமுறை வேளாண்மையிலிருந்து நாம் மாறி அடுத்த வளர்ச்சியை, அறிவியல் வளர்ச்சியை ஏற்று செல்கின்ற ஒரு காலகட்டங்களில் வருகின்ற நடைமுறை சங்கடங்களை நம்முடைய தேவைக்கு ஏற்றாற் போல நாம் அதை சரி செய்து ஓரிரு போகங்களில் அல்லது ஓரிரு ஆண்டுகளில் அதற்கு நாம பழகிடுவோம். அப்படி நாம் அதில் உள்ள சில மேம்படுத்தவும் சில வேலைகளை நாம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். இப்படி நாம் முன்னெடுக்கின்ற இந்த முதல் தொழில் உழவு பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு வளர்ச்சிகளில் அடைந்ததனால்தான் இன்று கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேலாக இருக்கின்ற உலக மக்கள் தொகைக்கு இருக்கின்ற உழவு செய்கின்ற இடம் குறைந்து கொண்டே வந்தாலும் கூட உற்பத்தி திறன், அதாவது அந்த எபிசியன்சி என்பாங்க, அந்த உற்பத்தி திறனை அதிகப்படுத்தி பல்வேறு வகைகளில் நாம் உணவு பிரச்சனை பற்றாக்குறை இல்லாமல் பார்த்து கொள்ள முடிகிறது. இப்படி விவசாயம் சார்ந்த தொழில்களை அரசு மேலும் ஊக்குவிக்க வேண்டும், மக்களும் அதை ஆதரிக்க வேண்டும். அனைத்து தரப்பினரும் விவசாயத்தை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும், அறிவியல் வளர்ச்சிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
பெரிய நிறுவனங்கள் அவர்களிடம் நிலத்தை எடுத்து அவர்கள்தான் இதை இம்ப்ளிமெண்ட் செய்ய முடியும் என்று இல்லாமல் சிறு சிறு விவசாயிகளும் குழுவாக சேர்ந்து ஒரு அமைப்பாக இருந்து இது போன்ற செயல்களையும் மேம்பாடுகளையும் நாமே நம்முடைய தற்சார்பாக செய்து கொள்ள வேண்டும். அதன் மூலம் பெரிய நிறுவனங்கள் இதில் வந்து அவர்கள் வருவாய் ஈட்டுவதை நாம் தவிர்க்க முடியும். நம்முடைய ஒரு எதிர்காலம் அவர்கள் கையில் செல்லாமல் நாம் அதை காக்க முடியும். தொடர்ந்து பேசலாங்களா ஐயா? போறீங்களா ஐயா? போதையா போதையா பேசுங்க பேசுங்க பேசுங்க. நன்றி. நம்ம அடுத்த நிகழ்ச்சி போயிடலாமா ஐயா? தமிழிலன் இருக்கிறார் போல இருக்கு. ஆமா ஐயா, தமிழிலன் ஐயா வந்தாங்களா ஐயா? இருக்கிறார் பேசலாம். சரி. நன்றி நன்றி ஐயா. நம்முடைய முத்து ஜானகிராமன் ஐயா அவர்கள் ஆக சிறந்த ஒரு அருமையான தலைமையுரையை நமக்காக வழங்கி இருக்கிறார். ஐயா அவர்களுக்கு சான்றோர் வளத்தின் சார்பாக நன்றி குறித்தாக்கி விடுகிறோம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் வந்து தொடக்க உரையினை ஆற்றுவதற்காக நம்முடைய மதிப்பிற்குரிய முனைவர் தமிழிலன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாங்க ஐயா, தொடக்க உரையினை 2 சொற்கள்ல தாங்க ஐயா. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியாக வாழ்த்துறைக்கு செல்வோம். முதலாவதாக வாழ்த்துறை வழங்குவதற்கு தமிழ்நாடு வேளாண் பொறியியல் துறையினுடைய உதவி பொறியாளர் மதிப்பிற்குரிய புரிஞர் இரா ஜீவா அவர்களை அன்போடு வாழ்த்துறை வழங்க அழைக்கிறோம். பாருங்கள் ஐயா, வாழ்த்துறை தாருங்கள். நன்றி ஐயா. கேக்குதுங்களா எல்லாத்துக்குமே? நல்லா கேக்குதுயா, நல்லா கேக்குது. என்ன கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். இந்நிகழ்ச்சியினை ஏற்பாடு நடத்தும் பொறுப்பாளர்களுக்கும் வாயிலாக இணைந்திருக்கும் சான்றோருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். பழையவை நீக்கி புதியவை ஆக்கி பல்லுயிர் ஓம்ப சிந்தனை செய்வோம் என்பதற்கேற்ப அவரவர் தாய்மொழியே சிறப்பான சிந்தனை மொழி என்பதற்கெனக்க தானியங்கி தொழில்நுட்பம் விவசாயத்தில் எவ்வாறு பயன்படுகிறது அப்படிங்கிற ஒரு அறிதலையும் புரிதலையும் தெளிதலையும் ஏற்படுத்தும் புத்தகமாக இதனை உருவாக்கிய முனைவர் காந்திமதி மற்றும் நவீன அலெக்சாண்டர் அவர்களுக்கு ஒரு பாராட்டு. இது ஒரு மிகச் சிறப்பான விஷயம். ஏனென்றால் தொழில்நுட்பம் சார்ந்த தமிழ் மொழி நூல்கள் மிகவும் குறைவு. அதிலும் விவசாயம் தொழில்நுட்பம் சார்ந்த நூல்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவான விஷயம். அது இது ஒரு நூலா வந்து பாத்தீங்கன்னா மிக அருமையாக அமைகின்றது. வேளாண்மை விவசாயத்துல ஐயா ஜானகிராமன் ஐயா சொன்ன மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா பல மேலாண்மையை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈடுபடுற மாதிரி இருக்கு. பயிர் மேலாண்மை, நீர் மேலாண்மை மற்றும் நேர மேலாண்மை வந்து பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்து செயல்பட்டாதான் அந்த பயிரை விளைவிச்சு அர்த்தப்படுத்த முடியும். இங்க இந்த மேலாண்மையில ஏதோ ஒரு அல்லது தகவலோ சரிவர இல்லாத போது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதுல தொழில்நுட்பம் நம்ம புகுத்தும் போது ஓரளவுக்கு சக்சஸ் ஆகுறது. அந்த தொழில்நுட்பத்தை இன்னும் கொஞ்சம் எளிமையாக்குறது பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபார்மிங், ஆட்டோமேஷன் ஃபார்மிங் இந்த மாதிரி அது அங்கொன்ற இங்கமா பண்ணிட்டு இருக்காங்க. ஜார்க்கண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஒவ்வொரு விவசாய தொழில்நுட்பத்தையும் உழவு முதல் அறுவடை வரையே என்னென்ன தொழில்நுட்பங்கள்ல தானியங்கில நம்ம பண்ண முடியும், அந்த தானியங்கி தொழில்நுட்பம் எவ்வாறு செயல்படுது அப்படிங்கிறத ஒவ்வொரு தலைப்பா மிகச்சிறப்பா வந்துட்டு இருக்காங்க. வந்து ரோபோட்டிக்ஸை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறாங்க அதுக்கான யூடியூப்ல போய் பார்த்தா தெரியும் அப்படிங்கறத ஒரு உதாரணமா நம்ம கொடுக்குறாங்க. 2வது மண்ணின் வளத்தினை அறியறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இலவசமா என்னென்ன வலைதளங்கள் இருக்கின்றது, அதை எப்படி நம்ம வந்து பயன்படுத்தலாம், அதுக்கான லிங்க் என்ன, இந்த மாதிரி எடுத்துக்காட்டு மற்றும் பரிந்துரையை சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தொழில்நுட்பத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அதை விவரிக்காம
அதுல எதிர்காலத்துல என்ன மாதிரி பிரச்சனைகள் ஏற்படலாம், அதுக்கு என்ன மாதிரி திறமைகள் இருந்தா நம்ம அதை வந்து சரி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையோடய வந்து பாத்தீங்கன்னா இந்த நூலை வந்து விவரிச்சிருக்கிறது ரொம்ப அருமையான விஷயம். இது வாசகரா வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் மற்றும் எளிமையா புரியக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு எளிமையான மொழியில தொகுத்து வழங்கி இருக்கிறது மிகச்சிறிய சிறப்பான விஷயமாகும். இந்த ஆசிரியர்களுக்கு என்னோட வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட ஒரே முடிச்சுட்டங்க. ஐயா பீட்டர் ஐயா, நீங்க கண்டினியூ பண்ணீங்க. அவர் வண்டில வந்துட்டு இருக்காரு ஐயா. அப்படியா? சரி. செயற்கை நுண்ணறிவு பற்றிய இந்த நூலாசிரியர்களுக்கு சிறப்பான வாழ்த்துறையை பொறியாளர் ஜீவா அவர்கள் இப்பொழுது வழங்கினார்கள். அடுத்து இந்த நூலை படைத்து தமிழ் மக்களுக்கு கொடுத்திருக்கின்ற அரம்மா அமரேசன் ஐயா அவர்களை வாழ்த்துவதற்காக அழைக்கிறேன். சான்றோர் தளத்தினுடைய 61வது மின்னூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சிக்கும் இந்த தானியங்கி விவசாயம் நூலினுடைய திறனாய்வுக்கும் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் சிரம் தாழ்த்தி வணங்கி என்னுடைய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்ல வந்து மிக வேகமா எழுதக்கூடிய எழுத்தாளர்கள்ல நவீன அலெக்சாண்டர் ஒருத்தர். அவருடைய எழுத்து பாணி எப்படின்னா, இது வரைக்கும் யாரும் பேசாத பொருளை தேடி தேடி பிடிச்சி எழுதுவார். அதுல மிஸ்டீரியஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த அமானுஷ்யமான வகைகளை குறித்து எழுதுற ஒரு வகைமையான எழுத்தாளர்கள் அவங்க. அவங்களோட காந்திமதியும் சேர்ந்து வந்து இந்த தானியங்கி விவசாயம் அப்படின்ற ஒரு கருத்து சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த தானியங்கி விவசாயத்துல வந்து விவசாயம் எப்படி இருந்துச்சு, பண்டைய காலத்துல எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்குது, நாளைக்கு எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு கணிப்புக்குள்ள நம்ம போனோம்னா, தானியங்கி விவசாயம் நாளைய விவசாயத்தை குறித்து பேசுகின்ற ஒரு புத்தகம். அது வந்து இன்றைய விவசாயத்தை குறித்து பேசுகிற ஒரு புத்தகம் இல்ல, நாளைய விவசாயத்தை குறித்து பேசுகிற ஒரு புத்தகம். அப்போ நேற்று விவசாயம் எப்படி இருந்தது அப்படின்னும் போது, நேற்றெல்லாம் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து என்ன பொன்னேறு கட்டலாமா, மழை பெய்யுமா அப்படின்ற மாதிரி வயதுக்கு முதிர்ந்தவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள போய் கேட்டு 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 பயிர் செய்யற ஒரு தன்மை தான் இருந்துச்சு. எப்போ மழை வரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டு என்ன மாதிரி பயிர் செய்யறதுன்றதெல்லாம் கொஞ்சம் வயசானவங்களை கேட்டு அவங்க சொல்றதன்படி தான் போயின்னு இருந்தது. அதுக்கு பிற்பாடு இந்த வயலும் வாழும்லாம் நிகழ்ச்சி வந்த பிற்பாடு வானொலியா அந்த வேலையை எடுத்துக்கிச்சு. வானொலி வந்து அவங்க சொல்லுவாங்க, இந்த இன்னைக்கு மழை பெய்யும், அது போக்கும் வரும், இந்த பட்டம் இதை விளைவிக்கலாம், இதை பயிர் செய்யலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இதுல இருந்தது. அப்போ இப்போ எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, இப்போ மேலை நாடுகள் மாதிரி இப்போ வானொலி இன்னும் 3 மணி நேரத்துல மழை பெஞ்சிரும், 5 மணி நேரம் மழை பெய்யும், 2 மணி நேரம் மழை பெய்யும் அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு தான் வந்துட்டாங்க. இப்ப இது எல்லாமே இருந்தும் நம்ம இதெல்லாம் சொல்லியுமே கூட விவசாயம் நமக்கு ஒரு லாபகரமான தொழிலா இல்ல அப்படின்னும் போது, அதுல ஒரு உழைப்பு, அதுக்கு செலவிடுற நேரம், கிடைக்கிற பொருளுடைய விலை, இந்த மாதிரி எல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து அப்பதான் நமக்கு இந்த ஞாபகம் வருது, உழுதவன் கணக்கு பார்த்தால் உழக்கு கூட மிஞ்சாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இப்போ அறிவியல் யுகத்துல இருக்கும்போது நவீன டெக்னாலஜியை நம்ம அதை யூஸ் பண்ணணும், அதுக்கு பயன்படுத்தலாம். குறிப்பா வந்து ரோபோட்டிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த மாதிரியான, அப்புறம் ஏஓடின்னு ஒன்று சொன்னார், ஒரு இது எழுதி வச்சிருக்கிற திங்க் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார், இந்த புத்தகத்துல இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, இது இவ்வளவு நாள் பழமை சார்ந்த விவசாய முறையில நேரம் அதிகமா செலவாகுது, கிடைக்கின்ற வெள்ளாமை வந்து குறைவா இருக்குது. நேரத்துக்கும் வெள்ளாமைக்கும் கணக்கு போட்டோம்னா வெள்ளாமை குறைவா இருக்குது, அதுக்கு செலவழிக்கிற நேரம் அதிகமா இருக்குது, மேன் பவர் அதிகமா இருக்குது.
ஆனா இப்ப நவீன பாணியிலான விவசாயம், இந்த தானியங்கி விவசாயத்துல எல்லாம் நம்ம பயன்படுத்தும் பொழுது நேரம் குறைவா இருக்கும், வெள்ளாமை அதிகமா இருக்கும். அப்ப எதிர்பார்த்த ஒரு லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் முக்கியத்துவம் கொடுத்து இந்த தானியங்கி விவசாயம் அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. குறுகிய காலத்துல எழுதி கொடுத்தாங்க காந்திமதியும் நவீன அலெக்சாண்டரும் குறுகிய காலத்துல எழுதி கொடுத்தாங்க. அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூல் திறனாய்வு நிகழ்ச்சி எடுத்துக்கொண்ட சான்றோர் தளம் அமைப்பில் இருக்கிற காப்பாளர்களுக்கும் நிறுவனர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அறம் பதிப்பகத்தினுடைய நிறுவனர் அமரேசன் ஐயா அவர்கள் தம்முடைய வாழ்த்துறையை மிகச் சிறப்பாக வழங்கினார்கள். அவருடைய உரை அவருடைய அறிவின் வீச்சை தெளிவாக காட்டுகிறது. அனைத்து துறைகளிலும் அவர் குறிப்பிட்ட அளவுக்கு தெரிந்து வைத்துக் கொண்டே தங்களுடைய நூலை அவர் படைக்கிறார். அவர் பெரும்பாலும் பௌத்தம் சார்ந்த நூல்களை ஆய்வு செய்து எழுதக்கூடியவர், பௌத்தம் சார்ந்த நூல்களை வெளியிட்டவர். பிறகு அண்ணா, பெரியார் போன்றவர்களுடைய நூல்களை வெளியிட்டார். இப்பொழுது அறிவியல் தளத்திற்கு வந்து மிகச்சிறந்த ஆய்வுகளோடு கூடிய நூல்களை வெளியிட ஆரம்பித்திருக்கின்றார். அவருடைய அறம் பதிப்பகத்திற்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மிகச்சிறந்த உரையாற்றிய அமரேசன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்து நாம் அனைவரும் மிக ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நூலை பற்றிய ஆய்வு செய்திருக்கின்ற செயற்கை நுண்ணறிவில் முனைவர் பட்டம் பெற்று தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய பொறியாளராக, மின்னியல் பொறியாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற, தற்போது தமிழ்நாடு எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி என்று அழைக்கப்படுகின்ற டெடாவில் மாற்று எரிசக்தி துறையினுடைய மேலாளராக பணியாற்றுகின்ற முனைவர் சே. பாலமுருகன் ஐயா அவருடைய உரையை கேட்க இருக்கின்றோம். அவர் தன்னுடைய அறிவும் தன்னுடைய பட்டறிவும் பலருக்கும் சென்று சேர வேண்டும் என்பதற்காக பள்ளிக்கூட மாணவர்களிலிருந்து முனைவர் பட்டம் பெற்றவர்கள் வரை அனைவரோடும் மிக எளிமையாக பழகக்கூடியவர். எல்லோரையும் தன்னுடைய சுற்று வட்டாரத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார். அனைவருக்கும் தன்னுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அனைவரையும் ஒருங்கிணைக்கிறார். ராக்கெட் தளத்திற்கு செல்வதற்கு பள்ளிக்கூட மாணவர்களை அழைக்க வேண்டுமா, நீங்கள் முனைவர் பாலமுருகனை அணுகலாம். அவர்களை ரஷ்யாவுக்கு அழைத்து சென்று அங்கிருக்கின்ற தொழில்நுட்பங்களை காட்ட வேண்டுமா, நீங்கள் முனைவர் பாலமுருகன் ஐயா அவர்களை அணுகலாம். இன்னும் மாட்டு சாணத்திலிருந்து நீங்கள் சக்தியை பெற வேண்டுமா, அதற்கு முனைவர் பாலமுருகன் ஐயாவை நீங்கள் அணுகலாம். சுற்றுச்சூழல் சார்ந்த செய்திகளா, நீங்கள் முனைவர் பாலமுருகன் ஐயாவை அணுகலாம். இப்படி அனைத்து துறைகளிலும் ஏறக்குறைய இன்னும் 50 அல்லது 60 ஆண்டுகளுக்கு பிறகு தொழில்நுட்பம் எப்படி இருக்கும் என்று கூர்ந்து யோசித்து தன்னுடைய கருத்துக்களை சொல்வதிலும் மாணவர்களை ஒருங்கிணைப்பதிலும் தன்னுடைய ஆற்றலை பயன்படுத்தி கொண்டிருக்கிற முனைவர் பாலமுருகன் ஐயாவுடைய இந்த ஆய்வு உரையை கேட்பதற்காக நாம் அனைவரும் ஆவலோடு இருக்கிறோம். ஐயா, வாங்க, உங்களுடைய ஆய்வுரையை தாருங்கள். மகிழ்ச்சிங்க ஐயா, ரொம்ப மிகுதியா என்னை பத்தி சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் சின்ன சின்ன தகவலுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில தகவலை நான் ஒலி வாங்கி வழியா சொல்லும் போது நம்ம இந்த செய்தியை கலர் கலரா கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்கு ஒரு தோணுதல் இருந்துச்சு. அதனால நான் இந்த செய்திகளை சொல்லும் போது அதை சார்ந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் படமாகவும் நான் பகிர்ந்துக்க ஆசைப்பட்டேன். அதுதான் சான்றோர் தளம் என்பது ஒரு அமைப்பு தோற்றுவிக்கும் போது நம்ம பார்த்த பார்வை ஒரு இலக்கியம் சார்ந்த புத்தகங்களை மட்டும்தான் ஆய்வு செய்வதற்கான தளமாக இருந்ததோ அப்படின்ற சந்தேகம் இருந்தது. இப்போ 60 புத்தகங்களை தாண்டி வரும்போது நம்ம பார்க்கக்கூடிய பார்வை இன்னும் மேம்படுத்தப்பட்டு இன்னும் எனக்கும் ஆர்வமா எழுதணும் அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும் அளவிற்கு நிறைய பேர் சேர்ந்து பயணிக்குவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற சான்றோர் தளத்திற்கு மனதார பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் இந்த வேளையில்
இன்றைய தினத்தில் அரங்கை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற அனைத்து சான்றோர்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி கொண்டு எனக்கு இந்த தளத்துல வந்து இன்னைக்கு முதன் முறையா நான் வந்து ஒரு புத்தகத்தை ஆய்வு பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்றத விட விவசாய சார்ந்த புத்தகத்தை வந்து ரொம்ப எளிமையா இந்த அளவுக்கு ஆளுமை தன்மையோட எழுத முடியும் என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்க இன்றைய ஆசிரியர் முனைவர் காந்திமதி மற்றும் இணையாசிரியர் நவீனா அலெக்சாண்டர் அவர்கள் எழுதிய தானியாங்கி விவசாயத்தை பத்தி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் மனதார வாழ்த்து சொல்லிக்கணும். சான்றோர் தளத்துக்கும் மற்றும் புத்தகம் எழுதிய இரண்டு ஆசிரியர்களுக்கும். மற்றும் வந்து இந்த புத்தகத்தை வந்து இந்த இதுல பதிவிடணும்னு நினைச்சிருக்காரு பாருங்க. அவரு சொல்லிதான் எனக்கு நிறைய விஷயம் புரிதல் உண்டு. போன மாதம் வந்து நடந்த கூட்டத்தொடர்ல வந்து எக்கனாமிக்ஸ் அப்படின்றத ஒரு சாதாரண வார்த்தையில சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா அறம் பதிப்பகத்தோட நிறுவனர் வந்து அந்த செய்தியை சொல்லும் போது ரொம்ப எளிமைப்படுத்தப்பட்ட விஷயமா இருந்துச்சு. அப்போ ஒவ்வொரு செய்திகளையும் சாதாரண மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதுல வந்து திறனுடன் கொடுப்பதுல ரொம்ப மகிழ்ச்சிகரமா கொடுக்கிற நபரா இருக்கிறாரு அறம் பதிப்பகத்தோட அமரேசன் ஐயா. சோ அவங்கள வாழ்த்துறதுக்கு எனக்கு வயதில்லை, இருந்தாலுமே வந்து இங்க இருக்கக்கூடிய பயணப்படக்கூடிய அத்தனை நபர்களும் என்னை செழுமைப்படுத்தி வழிநடத்தக்கூடிய நபர்களாகவே இருக்கிறார்கள். அனைவருக்கும் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த செய்திய இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது ஒரு புத்தகமும் ஒரு வாசிப்பும் ஒரு வரியும் வந்து எனக்கு நிறைய விஷயங்களை கத்துக்கொண்டு தான் இருக்கு. நான் இன்னும் நிறைய படிக்கணும்ன்ற ஆர்வத்தையும் உண்டு பண்ணிருக்கேன் அந்த புத்தகம். அதை சார்ந்த விஷயங்களை பார்ப்போம் நம்ம. சோ இந்த புத்தகத்தோட இது பாத்தீங்கன்னா வந்து சொல்லும் போது வந்து தானியாங்கி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப தானியாங்கினா பூச்சி மருந்து அடிக்கிறத யாரோ ஒருத்தர் பின்னாடி மாட்டிக்கிட்டு பூச்சி மருந்து அடிக்கிறத தான் நம்ம பார்த்திருப்போம். இப்ப வந்து தொழில்நுட்ப வளர்ச்சியில ட்ரோன் வழியாவும் அடிக்கலாம் போல இருக்கு அப்படின்றது தானோ செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. அது மட்டும் இல்லைங்க, இன்னும் செய்திகள் பல உண்டு அப்படின்றத சொல்றத வந்து ரொம்ப தெளிவா கொடுத்துருக்காங்க. என்ன விஷயம்லாம் தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிலத்துல வந்து ஒரு பயிர் செய்வதற்கான ஒரு நிலத்தை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னும் போது அது எந்த வளமான ஒரு நிலமா இருக்கணும் அப்படின்றத சாயில் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சாயில் டெஸ்ட் பண்ணாதான் அது எந்த இதுக்கு கிராப்புக்கு உகந்ததா இருக்கும் அப்படின்றத, பயிர் செய்வதற்கான உகந்த நிலமா அப்படின்றத பார்க்க முடியும் அப்படின்றத தெளிவுபடுத்துவதற்காகவும், மற்றும் வந்து அந்த சாயலுக்கு பக்கத்துல நீர் அப்படின்றது ஒரு என்ன சொல்றது ஒரு மித்து அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, விவசாயம் மட்டுமே வந்து அதிகமான நீர்களை உள்வாங்கி கொள்கிறது, அதனால வந்து பயிர் செய்யறதுக்கான இதுல வந்து நிறைய நீர் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கூட வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லும் போது நிறைய பதிவுகளை பதிவிட்டு இருக்காங்க. அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் அது சார்ந்த விஷயங்களுக்கும் பயம் உள்ளது. ஏன்னா தண்ணீர் திறந்து விடுவாங்களா இல்லையா அப்படின்ற கேள்விக்குறியோட ஒரு அச்சத்தோடையும் ஒரு விவசாயி வாழ்வதற்கான வாழ்க்கை இருக்குது அப்படின்னும் போது அந்த பயம். சரி, எல்லாம் விதைச்சல் போட்டாச்சு, விதைச்சது வந்து பயிராகி விளைச்சல் கொடுக்கக்கூடிய நேரத்துல வந்து ஒரு புயல் அடிச்சதுன்னா என்ன ஆகுமோ அப்படின்ற வெதர் டேட்டா பத்தியும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. அப்படின்னா இதெல்லாம் விட இதுல வந்து பயிர் விளைச்சல் ஆகும்போது சின்னதா வந்து பூச்சி அடிச்சிருச்சுன்னா என்ன பண்றது, என்னோட விளைச்சல் மகசூலே இல்லாம போயிடுமோ அப்படின்ற பிரச்சனை. இல்ல அது மட்டுமா கேட்டீங்கன்னா இல்ல, பக்கத்துல நெல்லுக்கு பாய்ந்து புசியுமாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதக்கூடிய வாக்கியத்துல இருக்கக்கூடிய அந்த நெற்கதிர்களோட சேர்ந்து விளையக்கூடிய மற்ற செடிகளுக்கும் அந்த நியூட்ரியன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லாமே அது எடுத்துக்கிடுமோ அப்படின்ற ஒரு அச்சமும் இருக்கு. இதெல்லாம் சார்ந்து ஒரு விஷயம் என்னன்னா, பயிரை வந்து நம்ம கனவு காணக்கூடிய அளவிற்கு நிறைய கனவு காணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் அக்ரிகல்ச்சருக்குள்ள போறாரு. இவரோட கனவு என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மகசூலை பெருக்கணும் அப்படின்றதுதான் இருக்கு. அப்படின்னு ஏன் மகசூலை பெருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் பிள்ளைய வந்து எப்படியாவது ஒரு பெரிய பொறியாளரா ஆக்கிடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் அவரு கரம்பா போட்டிருக்க நிலத்தை நம்பி ரொம்ப டென்ஷன் ஆகி நான் இதெல்லாம் வித்து ஒரு ரியல் எஸ்டேட்டுக்கு குத்துட்டு நான் வந்து ஒரு
நல்ல படிப்பை கொடுத்துருவேன் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க எல்லா குடும்பத்தாரும். விவசாயத்தை வந்து விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா விவசாயத்தை விட்டுட்டா வந்து சாப்பாட்டுக்கான வழிமுறை இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சாப்பாட்டுக்கான வழிமுறையே கிடையாதுங்க. சாப்பாடு வந்து இன்னும் வந்து 10 மடங்கு உற்பத்தி பண்ண வேண்டியது இருக்கு. நாமளே 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறை கொண்டோம். 4ஆம் தலைமுறைக்கு நிச்சயமா விவசாயத்தை சொல்லி கொடுப்போமான்னு தெரியல. ஆனா சொல்லி கொடுத்தாலும் அவங்க புரிஞ்சுக்கிற நிலையில இருப்பாங்களான்னு தெரியல. விவசாயத்தை பத்தின ஒரு அறிவியல் சிந்தனை வருமானு புரிதல் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா பொறியியல் சிந்தனை கொடுக்கறதுக்கு வல்லுநர்களை கொடுத்தால் மட்டுமே நாளைய தலைமுறைக்கு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்ற நம்பிக்கையில தான் இந்த ஆசிரியரோட கனவு வந்து இத சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லும் போது இந்த வார்த்தைகள் வந்து அப்படித்தான் இருந்தது. இந்த புத்தகத்தின் நோக்கம் மேலும் வரவிருக்கும் தொழில்நுட்பங்களை குறித்து விவசாயிகள் அறிந்து கொள்ளவும், இந்த தொழில்நுட்பங்களில் கொட்டி கிடக்கும் அறிவியல் கண்டுபிடிப்பு வாய்ப்புகளை மாணவர்களுக்கு அடையாளம் காட்டுவதற்காகவும் இந்த புத்தகம் கருவியாக பயன்படும் என்று நம்புகிறோம்ன்றத ரொம்ப தெளிவா எடுத்திருக்காங்க. ஏன்னா வந்து நாளைய சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு புத்தகம், எங்களுக்கு ஏதாவது படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு ஏதாவது இருக்கலாங்க, ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா இந்த புத்தகத்தை முதன்மையாக கொடுக்க வல்ல ஒரு புத்தகமாக இருக்கும் என்ற நம்பிக்கை. ஏன்னா எனக்கு பார்த்த உடனே பிடித்த அந்த வாக்கியத்துக்கான விளைவுகளை பார்க்கும்போது அதுதான். ஏன்னா வந்து ஒரு எளிமைப்படுத்தப்பட்ட செய்தி தமிழ்ல இது கிடைக்குமா அப்படின்னு கேட்டா ஐயா ஜீவா ஐயா சொல்லும் போது கூட அவங்க சொன்ன ஒரு விஷயம், என் தாய்மொழியில் நான் கற்று தேர்ந்து நான் தெளிவு பெற முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் ஆங்கிலத்துல சொன்னா மட்டும்தான் புரியுதுன்னு உலகம் சொன்னதுனால நான் ஆங்கில வழியிலே படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லும் போது தமிழ்ல ஒவ்வொரு இதுவும் பொறியியல் சார்ந்த ஒரு சொற்றொடரும் வந்து தமிழாக்கம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா முடியும் அப்படின்ற நம்பிக்கையை விதைக்க வல்லதா இருக்குன்னா அதுக்கு நான் வளர்ந்த மின்னிலக்கிய பூங்காவும் இந்த சான்றோர் தளமும் இப்ப நான் பேசக்கூடிய தமிழும் தான் அதுக்கு சான்று. அது ரொம்ப முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா அதே விஷயத்துல இந்த புத்தகத்தை எழுதின ஆசிரியரும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து எளிமைப்படுத்திருக்காங்க. அதாவது ஒரு அறிவியல் வல்லுநர் மட்டுமே கற்று தேர்ந்து வாசிக்கக்கூடிய ஒரு எல்சேவர் இல்லது வந்து ஸ்கோபஸ் இண்டெக்ஸ் புத்தகத்துக்கு எழுதக்கூடிய ஒரு புத்தகத்தின் ஆய்வு கட்டுரையை வந்து தமிழ்ல எழுதியிருக்காங்க ரொம்ப எளிமைப்படுத்துதலோட. ரொம்ப மகிழ்ச்சி. அதை பதிவிட்ட ஐயா அமரேசன் ஐயாவுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் வேளையில் நம்ம வந்து உள்ளார போகலாம். அப்படின்னா இது என்னங்க, இது தானியாங்கி விவசாயம்னா என்ன அப்படின்னு கேட்டா ஏதோ ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிசிஷன்னா வந்து ரொம்ப ஒரு செய்தியை வந்து கரெக்டா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரிசைஸா சொல்லுப்பா, எதையும் வளவலன்னு பேசாத அப்படின்னு நீங்க உங்க மனநிலையில இப்ப நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லைங்களா, அந்த விஷயம்தான் இது. அந்த ப்ரிசிஷன் தான். சோ இப்ப சொல்ற விஷயத்த வந்து சரியா சொல்லணும், சரியான நேரத்திற்கு சரியான விஷயங்களை தெளிவா பயணிக்கணும் அப்படின் போது அதுதான் அந்த அக்ரிகல்ச்சருக்கான ஃபார்மிங்னா அதை எப்படி நம்ம செயல்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான். அவங்க எழுதி இந்த வாக்கியத்திலே வந்து மாடுகளை வைத்து விவசாயம் செய்து கொண்டிருந்த வேளையில் டிராக்டரை பயன்படுத்தி உழுது நாம் வளம் பெற்றோம் அப்படின்ற ஒரு மாற்றத்திற்கான சிந்தனை தான். அப்படின்னா அது மகசூலை இந்த அளவுக்கு பெருக்குமான்னு கேட்டா சித்தப்பா பெரியப்பா எல்லாருக்கும் பங்கு பிரிச்சு நிலத்தை வச்சுட்டோம், அதனால வந்து சின்ன சின்ன காக்காணி நிலமா மாறிடுச்சு 1 ஏக்கர் நிலம் அப்படின்னு சொன்ன போது இவ்வளவு பெரிய இடத்துக்கு பெருசா வந்து விவசாயம் செய்ய முடியுமான்னு பெரிய சிந்தனைகள் இலான் மஸ்க் மாதிரி சிந்திக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கும் போது அப்படி சிந்திக்கிற நபருக்கு தேவையான அத்தனை விடயங்களும் இந்த புத்தகத்தில் உள்ளது அப்படின்றது. அதுக்கு மாணவர்களுக்கு எளிமைப்படுத்தப்பட்ட செய்தியாவே கொடுத்திருக்காங்க. அது எப்படி வந்து நான் வந்து கருவியை கண்டுபிடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற செய்தியையும் இதுல கொடுத்திருக்காங்க அப்படின்றது கூடுதல் செய்தி. ஆனா நம்ம வந்து இந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நிஜமானது என்னென்ன இருக்குன்னு நமக்கு தெரியணும்ல. நிழலா இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நிஜமாக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பதிவு பண்றதுக்கான வாய்ப்புகள் என்ன. ஏன் ஒரு விவசாயத்திற்கு ஒரு மாணவர் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் படிக்கக்கூடிய மாணவர் வந்து விவசாயம் சார்ந்த படிப்புக்கு இன்னும் கொஞ்சம் டெப்தா படிக்கணும்னு தோணலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட வாழ்க்கை தரத்துக்கான இது வந்து அவங்க பதிவேற்றது, அவங்க தாய் தந்தையர் சொல்லி கொடுத்ததான் இருக்குமோ அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கு. Subsidies and welfare schemes announced by the central and state governments does not reach the farmers அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு சப்சிடி கொடுத்தீங்கன்னா சோலார் போடுறான், ஏதாவது ஒரு மானியம் கொடுத்தீங்கன்னா நான் வந்து விவசாயம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை தரத்திற்கு ஒரு புண்ணியம் தேடுற ஒரு வழியா அப்படின்னு சப்சிடின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்களோன்ற ஒரு அச்சமும் இருக்கு. ஆனா அது சார்ந்துதான் இருக்குன்றது அவல நிலை. அப்படிதான் இருக்கு.
அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட், தண்ணீர் சார்ந்த சூழல்கள் இருக்கா, இல்ல அக்ரிகல்ச்சர் சார்ந்த சூழல்கள் இருக்கான்னா இதை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த புத்தகத்துல இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றதையும் நான் தெளிவுபடுத்திக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயம் கடைசி லைன் பாட்டம் லைன் சொல்லும்போது லேக் ஆஃப் அவேர்னஸ் அமங் ஃபார்மர்ஸ் அபவுட் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஐசிடி இன் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்காங்க. இந்த விஷயம் தான் ஐசிடின்னு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸ் அப்படின்னு போது ரொம்ப ஆளுமை தன்மையோட கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்ன சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்றது வந்து என்னன்னு ப்ரொடக்ஷன் காஸ்ட் யூரியா போட்டே நிறைய காசு ஆகுதுங்க. அது மட்டுமா 100 நாள் வேலை திட்டத்துக்கு போயிட்டாங்க எல்லாருமே, லேபர்ஸே கிடைக்கவே இல்லை, மிஷினரிஸ் எடுத்துன்னு வந்தா மட்டும்தான் வேலை செய்ய முடியும். கூடுதலா வந்து என்விரான்மெண்டலுக்கு இது அதாவது சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பு தன்மை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் வந்து அழுத்தம் கொடுக்கும்போது அதை சார்ந்த ஒரு இது வந்து விவசாயத்திற்கு வாய்ப்பு இருக்குமான்னு கேட்கிற கேள்விக்கு பதில் கொடுத்திருக்கக்கூடிய புத்தகம் தான் இந்த புத்தகம். அந்த புத்தகத்துல விவசாயத்திற்கான வழிமுறைகள் எல்லாத்தையுமே தெளிவுபடுத்திருக்காங்க. சோ இந்தியாவோட முக்கியமான துறை எதுன்னு கேட்டீங்கன்னா அது விவசாயம். இந்திய நாடு ஒரு விவசாய நாடு அப்படின்னா பள்ளிக்கூட காலங்கத்துல இருந்து சொல்லி கொடுத்திருக்காங்க. அந்த விவசாயத்திற்கான உற்பத்தி திறன், விவசாயிக்கான லாப விலை, நிலக்கொள்கை, விவசாய நெருக்கடி மற்றும் விவசாயத்தில் நாட்டின் பிற பகுதிகளை விட பின்தங்கிய மாநிலங்கள்ல எதிர்கொள்ளும் முக்கியமான பிரச்சனைகள் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்றத பத்தி செய்தி சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இடத்துலயே அந்த சிக்கல்லாம் இருக்கு. சோ எங்கேயோ மலை பிரதேசத்துல மட்டும்தான் தண்ணீர் கிடைக்காது, இது கிடைக்காது அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்புறம் செயற்கைக்கோள் விவசாயம், தேவைக்கேற்ப விவசாயம் மற்றும் தளம் சார்ந்த பயிர் மேலாண்மை ஆகியவை துல்லியமாக விவசாயத்திற்கு கூடுதல் விதிமுறைகள் மற்றும் துல்லியமான விவசாயத்திற்கு சிறப்பு கருவிகள், மென்பொருள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப ஆதரவு தேவைன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படின்னா அந்த எதிர்பார்ப்பு எப்படி பூர்த்தி ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய வரிகளை வாசித்தாலே போதுமானது. அதை சார்ந்த விஷயங்கள் இருக்கு. சோ பயிர் சுழற்சி, நடவு செய்வதற்கு, அறுவடை செய்வதற்கு, நிலத்தை நிர்வகிக்கிறதுக்கும் எந்தெந்த நேரத்துல எது எதெல்லாம் செயல்படுத்தணும் அப்படின்றத பத்தின செய்தி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா அதுக்கு தாங்க நாங்க வந்து நாங்க சேட்டலைட் சிஸ்டம் வச்சிருக்கோம். அந்த சேட்டலைட் பத்தின டேட்டா தரவுகள்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்க வந்து டவுன்லோட் செஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா அதுக்கும் இருக்குதுங்க. இதெல்லாம் போங்க, நான் வந்து அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு ஆட்டோ ஓட்டும் போது தானியாங்கி ஆட்டோவா அது மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க மாற்ற முடியும். அதுக்கு ஜிபிஎஸ் கருவி இருக்குங்க. அது வந்து ஒரு ஆள் இல்லைன்னா கூட அதோட வேலையை செஞ்சுக்கும். இந்த ஜிபிஎஸ், ஜிஏஎஸ் இப்படின்லாம் பெரிய பெரிய டேர்ம்ஸ் எல்லாம் சொல்றீங்களே அதெல்லாம் என்னங்க அப்படின்னு கேட்டா அதெல்லாம் சென்சார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்க. அந்த சென்சார்ஸ் நீங்க இல்லாத டைம்ல கூட அது வந்து எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லும் அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவா கொடுத்துருக்காங்க. சோ அந்த விஷயத்தை தான் வந்து புத்தகத்தோட முதல் தளத்திலேயே கொடுத்துருக்காங்க. சோ நம்ம வந்து பார்க்கக்கூடியது ஸ்மார்ட் ஃபார்மிங்னு சொல்லக்கூடியதும் அக்ரிகல்ச்சர்ல இருக்கக்கூடிய தானியாங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியதும் என்ன வார்த்தைகளை சார்ந்தது அப்படின்றதுக்கு ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காங்க. விவசாயத்தில் பல படிநிலைகளை இருப்பதை போன்று தானியாங்கி விவசாய தொழில்நுட்பத்திலும் பல படிநிலைகள் இருக்கின்றன. உழவு, பயிர்கள், நடவு, நீர்ப்பாய்ச்சல், உரமிடுதல், களை எடுத்தல், அறுவடை செய்தல், விலை நிர்ணயம் என்று அனைத்து படிநிலைகளிலும் கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது தரவுகளை பதிவிறக்கம் செய்யறதுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு ரெபாசிட்டரி மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டா அது எல்லாமே இங்க இருக்குங்க, நீங்க தான் அதை பயன்படுத்திக்கணும். அதுக்கு வந்து எனக்கு ஒருவேளை அந்த அறிவு சார்ந்த விஷயங்கள் இல்லையே அப்படின்னு ஒரு தயக்கம் வருதான். ஏங்க நீங்க என்னங்க இன்டெலிஜென்ஸ் எல்லாம் பத்தி பேசுறீங்க? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒண்ணு இருக்குங்க. அந்த இன்டெலிஜென்ஸ்ல டீப் லேர்னிங் அல்காரிதம் அப்படின்றதும் இருக்கு. உங்களுக்கு வேண்டிய விஷயத்துல கையிலேயே கொடுத்துடுறதுக்கே எல்லா விஷயமும் இருக்கும்போது நீங்க ஏன் தயக்கம் காட்டுறீங்க அப்படின்ற வார்த்தையே அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. சோ மிக்க மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி. அது எல்லாத்தையும் பார்க்கும் போதே வந்து ஒவ்வொரு வரியையும் வாசிக்கும் போது அதை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப தெளிவுபடுத்துது. சோ நிறைய சிக்கல்கள்ல தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நெகட்டிவ் செய்திகள் தான். திறமையற்ற வள பயன்பாடு, கணிசமான உயிரியல் இழப்புகள் மற்றும் குறைந்த அளவிலான இயந்திரமயமாக்கல் ஆகியவற்றின் காரணமாக இந்தியாவில் விவசாயத்துறை மோசமான உற்பத்தி திறனை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க. பருவநிலை மாற்றம், இயற்கை வளங்களின் இழப்பு மற்றும் வரவிருக்கும் உணவு பேரழிவு ஆகியவற்றின் வெளிச்சத்தில் இந்தியா ஆக்கிரமிப்பு விவசாயத்தை தாண்டி துல்லியமான விவசாயத்தை நோக்கி மாற வேண்டும் என்று ஒரு தெளிவு வேணும்னு கேட்கிறாங்க.
சொல்லிட்டாங்க. உலகத்தில் உள்ள மக்களுக்கு உணவளிக்க நாம் பழைய விவசாய முறைகளை பின்பற்ற முடியாது. துல்லியமான விவசாயத்தில் அட்வான்ஸ் டெக்னாலஜியை பயன்படுத்தி பயிரிழப்பை உண்மையில் குறைக்கலாம் மற்றும் வளங்களை திறமையாக பயன்படுத்தலாம். இதன் மூலம் மண்ணின் உற்பத்தி திறனை மேம்படுத்தலாம். வளர்ந்து வரும் மக்கள் தொகையுடன் மனிதர்கள் வாழ நாம் துல்லியமான விவசாயத்திற்கு மாற வேண்டும். இப்படி என்ற ஒரு அக்கறையான கேள்வி எல்லாம் இருக்கு அப்படின்னா, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் எங்க போய் தேடுறது? நான் கூகுள்ல அடிச்சு பார்த்தா கூட தெரியலங்க. நான் விவசாயத்துல என் பொண்ணும் என் பையனையும் படிக்க வச்சுட்டேன். படிக்க வச்சதுனால அந்த செய்திகள் எல்லாம் உள்வாங்கிடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியலைங்க. எந்த இடத்துல போய் தேடலாம் அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல தேடலாம் அப்படின்றதுக்கு ஒரு தெளிவோட கொடுத்திருக்கக்கூடிய இந்த புத்தகம் தான். அதுக்கான ஆய்வு பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில செய்திகளை நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். அந்த செய்திகள் எல்லாத்தையும் நான் கொஞ்சம் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன், ஒரு படமாக்குதலோட சொல்லியிருக்கேன். சோ இந்த படமாக்குதல்ல தான் இந்த புத்தகத்துல ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காங்க. சோ தெளிவுக்கான இது எங்கெங்கெல்லாம் கோடிட்டு காட்டப்பட்டுள்ளது நான் அதுக்கு தெளிவு கொடுத்துறேன். ஒரு விவசாயிக்கான பாலிசிஸ், பிரின்சிபல்ஸ், வெதர் ஃபோர்காஸ்டிங், சாயில் வாட்டர் டெஸ்டிங் இது எல்லாமே எங்க கிடைக்கும்? இதுல ஒருவேளை யாரு கூட இணைந்து பயணிக்கலாம். சோ ஒருவேளை பணம் பற்றாக்குறையா இருக்கு அப்படின்னா பணத்துக்கான வாய்ப்பு வசதிகள் எங்கெங்கெல்லாம் கிடைக்கும், இதை சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே ஒரே தளத்துல இருக்கு அப்படின்றது இந்த இதுல பதிவிட்டு இருக்காங்க. சோ இதுல பயிர் காலநிலை மாற்றம், மண்ணின் நிலை, மண் ஊடுருவக்கூடிய தன்மை, இது எல்லாத்தையும் சார்ந்து சோ நீர்ப்பாசனத்துக்கான வழிமுறைகள் எல்லாத்தையும் ஒரு சாப்டரா கொடுத்திருக்காங்க. சோ இப்ப இதுல என்னன்னா தொடங்குறப்பயே நிறைய செய்திகளை பேசுறதை விட ப்ரிசைஸா ஃபார்மிங் பத்தி பேசணும்னா ப்ரிசைஸா கொடுக்குறாங்க. 4ஆம் தொழில் புரட்சிக்கு வந்துட்டோங்க. இப்போதைக்கு ஸ்ட்ரெயிட்டா 4ஆம் தொழில் புரட்சிக்கு வந்துட்ட பிறகு ஐஓடின்ற வார்த்தை, சென்சார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு வந்தாச்சு. எல்லா இடத்துலயும் சென்சார்ஸ் இருக்கு. அந்த சென்சார்ஸ் நாம பயன்படுத்தி உழவில் ரொபாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்ம ரோபோட் பயன்படுத்தி நம்ம செய்யற செயல்பாட்டை எல்லாத்தையுமே அந்த ரோபோட் செய்யுமா அப்படின்றதுக்கு ஒரு கொடுத்திருக்காங்க. ஜியோஸ்பேஷியல் தொழில்நுட்பங்கள். சோ நம்ம இடத்த ஒரு போட்டோகிராஃப் எடுத்தாலே லாஞ்சிடியூட், லாட்டிடியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட அங்குலமா பூமியை அளவெடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல நான் நின்னுகிட்டே ஒரே ஒரு செல்ஃபி எடுத்தோம்னா போதும், என் நிலத்தை பத்தின மொத்த தரவுகளையும் நான் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா அதுக்கு எங்க போகணும் அப்படின்ற செய்திகள் தான் இந்த இதுல வச்சிருக்காங்க. தானியங்கி விதைப்பான்கள். சோ ஒரு சில விஷயங்கள் சொல்லும் போது விதைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுருச்சு. விதைகளை தேர்ந்தெடுத்து எப்படிங்க ஒரு ஏக்கர் நிலத்துல நான் விதை விதைச்சு அதுக்கான இதை பயிர் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் தானியங்கியாவே செய்ய முடியும். விதைப்பான்கள் மட்டும் இல்ல, களைக்கொல்லிகளும் இருக்கு. அது மட்டும் இல்லாம பயிர் மேலாண்மைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் ஒவ்வொரு வாசிப்புக்கும் ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா ஒரு 8 வாழ்க்கையை 8 வகையா பிரிச்சுக்கணும் அப்படின்ற போது 8 சாப்டரா பிரிச்சிருக்காங்க. சோ இந்த 8 சாப்டர்ல எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணிட்டு அதுக்கு ரெஃபரன்ஸையும் கொடுத்திருக்காங்க. சோ அதுல பார்க்கக்கூடியது 4ஆம் தொழில் புரட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. முதலாம் தொழில் புரட்சி என்ன கொடுத்தது, 2ஆம் தொழில் புரட்சி என்ன கொடுத்தது, 3ஆம் தொழில் புரட்சி என்ன கொடுத்தது, 4ஆம் தொழில் புரட்சி நமக்கு என்ன கொடுத்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா 1985லயே 4ஆம் புரட்சி தொடங்கலாயிற்று அப்படின்னா கூட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அதுக்கப்புறம் ரொபாட்டிக்ஸ் இது எல்லாமே அதை சார்ந்தது தான். அப்படின்னா 4G அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நெட் மட்டும்தான் நமக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்குது. மற்ற எல்லா விஷயமும் இலைமறைவு காய்மறைவா தான் இருக்கு. அப்படின்னா அந்த இலைமறைவு காய்மறைவை பத்தி பேசுறது தாங்க ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற இடத்துல ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காங்க. நம்ம ஆனா ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சரை பத்தி நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் முன்கூட்டியே சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு ஆய்வுக்கு உட்படுத்த தொல்காப்பியர் காலத்துல இருந்து இந்த செய்திகள் எல்லாத்தையுமே சொல்லி வச்சிருக்காங்கன்றத நான் பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த செய்திகள் எல்லாத்தையுமே நம்ம டிஎன்ஏக்குள்ளாரே இருக்குன்னு சொல்லணும். முக்கியமா என்னன்னா ஜெனட்டிக்கலா நமக்குள்ளார விஷயம் உள்வாங்கி இருக்கோன்றதுனால இந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்கும் போதே தெளிவு நம்ம கிட்ட இருக்கும் அப்படின்றத நம்ம ஒரு நம்பிக்கையாவே எடுத்துக்கலாம். சோ அறிவியல் வளராத பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே உயிர்களின் இனம், பெயர், பாகுபாடு, அறிவு போன்றவற்றை குறித்து ஆராய்ச்சி தெளிவாக உணர்த்திய தொல்காப்பியரின் புலமை தான் வியப்புக்குரியது. அந்த ஐயா அடிக்கடி தமிழியலன் ஐயா சொல்லும் போது இதைதான்
முன்னெடுத்து சொல்லுவாங்க. சோ அந்த வார்த்தையை பார்க்கும்போது நமக்கு வந்து இப்படி ஒண்ணு இருக்கா இல்லையான்றது தெரியல அப்படின்ற செய்திகளை தான் எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. ஆனா இத்தனை செய்திகளும் முன்னோக்கியே இருக்கக்கூடிய தமிழ் ஆய்வுகள் இருக்கும் போது இதெல்லாம் தரவுகளா கொண்டு வர்றதுக்கு ஒரு புத்தகம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தகம் என்பது இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் இத வந்து மெய்ப்பிக்கும் அளவுக்கு இந்த புத்தகத்துல வந்து இத்தனை செய்திகளை உள்வாங்கி விவசாயத்திற்கான வழிமுறைகளை எப்படி இதை செயல்படுத்த முடியும் அப்படின்றத செய்திகளை கொடுத்திருக்காங்க. அதுலதான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4.0 அப்படின்றத சொல்றாங்க. சோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4.0ல என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட நுண்ணறிவு சொல்லக்கூடிய அல்காரிதம் ஃபார்முலேட் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு இருக்கக்கூடிய செயலாக்கங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தொடுதல், உணர்தல் அப்படின்னு சொன்ன இந்த விஷயத்த இங்க என்னென்ன இருக்கு, ஒன்றறிவது உண்மை வெற்றி, 2 அறிவதுமே, அதனோடு நாவே, 3 அறிவது அப்படின்னு சொல்லிட்டு மூக்கே அப்படின்னு சொன்னாங்கன்னா இதெல்லாம் என்ன விஷயம்னா இது எல்லாமே சென்சார்ஸ், நேச்சுரல் சென்சார்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹியூமன் பிரெயினுக்குள்ளார எம்பர்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நமக்கு வந்து பிரெயின் எல்லாத்தையும் கொடுத்துருது. ஆனா கொடுத்த பிரெயினை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்றோம் அப்படின்றத மிஷினரிஸ்க்கு கொடுத்து பார்க்க முடியுமா அப்படின்ற கனவு திட்டத்தோட வெளிப்பாடு தான் இந்த ஒரு விளைவு. ஸோ அந்த விளைவுகள்ல நம்ம பார்க்கக்கூடிய அத்தனையுமே இங்க இருக்கு அப்படின்னும் போது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டேட்டாவும் டேட்டா ப்ராசஸிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத ரொம்ப தெளிவுபடுத்திருக்காங்க. ஸோ நம்ம வீட்டுல பயன்படுத்தக்கூடியது வந்து சின்னதா ஒரு அமேசான் பட்டன் வாங்கி ஒட்டிட்டாலே போதுமானது. அது என்ன பண்ணும்னா ஒருவேளை ஃப்ரிட்ஜில் வந்து நீங்க வந்து பயன்படுத்தக்கூடிய ஏதோ ஒரு பொருள் வந்து தீர்ந்து போகுதுன்னா அது யாரோட தயவு இல்லாம அது வந்து தானியங்கியாவே வந்து ஆர்டர் பண்ணிரும் அமேசான்லன்னு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்கும் போது வியப்பா தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நிலைமையில பார்க்கும்போது இது எல்லாமே சாத்தியக்கூறுகளுக்கு சாதாரண விஷயம்தான் போல இருக்குப்பா அப்படின்னு இருந்தாலுமே பல பேருக்கு இந்த செய்திகள் இன்னும் சென்று சேரல அப்படின்றதுதான் வியப்பான செய்தி. அதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துலதான் இந்த செய்திகள் இந்த புத்தகத்தின் மூலமா தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயமா கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா பூமிக்கு மேல மட்டும் இல்லைங்க, பூமிக்கு அடியில இருக்கக்கூடிய செய்திகளை கூட வந்து நம்ம வந்து இந்த ராக்கெட்ல அனுப்பின சேட்டலைட் மூலமா அதுல இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணும்போது எல்லா விஷயத்தையும் தெளிவுபடுத்திக்க முடியும். அதுல வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயத்த வந்து இதுல பதிவு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த கொடுத்துருக்காங்க. அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4.0 என்னத்தை தாங்க சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து டம்ப் நோடுன்னு சொல்லக்கூடிய தனியா ஒரு கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா அதுல எந்த செய்தியுமே இருக்காது. கூகுள் பண்ண முடியுமா அப்படின்னு சின்ன குழந்தை கேக்குது பாருங்க, அந்த கேள்விக்கான பதில் தான். எல்லாத்தையும் இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கான்னு கேட்டேன்னா பேசாத பொருட்களுக்கு கூட இன்டர்நெட் கொடுத்துட்டோம்னா அது வந்து டம்ப் நோடு கிடையாது, அது வந்து கம்யூனிகேஷனுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான தரவை எடுத்துக்கிட்டு அதுல கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது ஒரு இடத்துல மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா இடத்துலயும் எப்போ வேணாலும் எங்க இருந்து வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளவுட் கம்ப்யூட்டிங் என்ற தொழில்நுட்பமும் அதுல இருக்கக்கூடிய டேட்டா. இப்ப நம்ம டேட்டான்னு சொன்னோம்னா சிம்பிளா சொல்லணும்னா முன்னாடி நோக்கியா போனு செங்கல் மாதிரி ஒண்ணு வச்சிருந்தோம். அதுல 4 MB இன்டர்னல் மெமரி அப்படின்னு கொடுத்தாங்க. 4 MB இன்டர்னல் மெமரியில ஒரு போட்டோ பிடிக்க முடியுமான்னு தெரியல. ஆனா இப்போ 256 GB செல்போனை நம்ம வச்சிருக்கோம். ஆனா நமக்கு தேவையானது இருக்குதா இல்லையானே தெரியல, நமக்கான டேட்டா இருக்கானே தெரியல. அதுதான் பிக் டேட்டா. ஸோ அந்த டேட்டால எதெல்லாம் அழிக்கணும், செல்போன் தொலைஞ்சு போச்சா அப்படின்னு கேட்டா தொலைஞ்சு போச்சு, ஆனா அதுல என்னென்ன இருக்குன்னு தான் தெரியல அப்படின்றது. அதுக்கு அடுத்தது முக்கியமானது பசுமையா இருக்கக்கூடிய செய்தி தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. இது அத்தனையுமே கையடக்க மொபைல்ல கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்றதான் செய்திகளா கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த விஷயத்த தான் இந்த உலகத்துக்கு நம்ம கொண்டு வரோம். ஸோ இப்போ நம்ம முதல்ல வந்து தொழில் புரட்சி அப்படின்றதுக்கு போறதுக்கு முன்னாடியே இருந்ததுதான் வந்து விவசாயம் சார்ந்த ஒரு புரட்சி நடந்துட்டு இருந்தது. 8000 வருடத்திற்கு அப்புறம் தான் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்துச்சு. அதுல இருந்து 120 வருஷம் கழிச்சுதான் ஒரு லைட் பல்ப் கண்டுபிடிச்சாங்க. அதுல 90 வருஷம் கழிச்சுதான் இப்போ மூன் லேண்டிங், அப்புறம் அதுல இருந்து தான் இன்டர்நெட் அப்படின்னு வந்து அதுக்கப்புறம் தான் இப்போ DNA சீக்வன்சிங் இதெல்லாம் வருது அப்படின்னு சொன்னாலுமே விவசாயத்திற்கான பார்வைக்கு திரும்ப பேக் டு பெவிலியன் வந்திருக்கோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா. இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சொல்லக்கூடியது ஃபர்ஸ்ட் வந்து மெக்கனைசேஷன் இருந்துச்சு, அதுக்கப்புறம் எலக்ட்ரிபிகேஷன் இருந்துச்சு, அப்புறம் ஆட்டோமேஷன் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு இண்டஸ்ட்ரியல் 4.0 தாண்டி இப்ப 5.0க்கு
பயணிச்சுட்டு இருக்கோம். அதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாங்க உள்ளார போய் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா, மகசூல் பெருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. காசு குறைவான இடத்துல இருந்து மகசூலை பெருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அடுத்த உலகத்துக்கு போகலாம். இப்போ சிங்கப்பூர் ஐயா ரமேஷ் ஐயா சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, எங்க ஊர்ல விவசாயம் பண்றதுக்கு மலை சார்ந்த இடம்ன்றதுனால ஹைட்ரோபோனிக்ஸ் வச்சுட்டு ஒரு 12 மாடி பில்டிங் அளவுக்கு பைப்புக்குள்ளார தண்ணியை ஊத்தி விவசாயம் அரிசியை அங்க பயிர் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இது என்னன்னு, அதுதான் ப்ராஃபிட் ஈக்குவல் டு ப்ரொடக்டிவிட்டி பை காஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதை தான் ஃபார்முலா பேஸ்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபார்முலா பேஸ்ட வந்து தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த புத்தகத்துல உள்ளார இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த புத்தகத்துக்கு உள்ளார போயிடுவோம், நேரம் தாமதம் ஆயிட்டே இருக்கு. சோ உழவில் மாடுகளை பயன்படுத்தியது பல நூற்றாண்டுகளாக நடைமுறையில் இருந்து வந்த விவசாய செயல்முறைகள் ஒன்று. எரிபொருளில் இயங்கும் டிராக்டர்கள் மாடுகளை இந்த வேலையிலிருந்து விடுவித்து விட்டு அந்த இடத்தை அவைகள் பிடித்து கொண்டன அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜிபிஎஸ் என்ற தொழில்நுட்பமும் இந்த ரியல் டைம் கைனமெட்டிக்ஸ் மற்றும் குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் இது சார்ந்த விஷயங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டா, ஆமாங்க, இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சாயில் தேர்ந்தெடுக்கணும், அதுக்கு ஒரு பயிர் தேர்ந்தெடுக்கணும், நிலத்தை தேர்ந்தெடுத்த பிறகு பயிர் தேர்ந்தெடுத்த பிறகு அதுக்கப்புறம் அது உழறதுக்கான இடம் சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் எப்படி பண்ண முடியும்னா, இயந்திர செயல்பாடு, இயந்திர வழிகாட்டி மண்டலம், இயந்திரத்தின் நுண்ணறிவு, இயந்திர கட்டுமானம் அப்படின்னும் போது ஒரு டிராக்டர் மட்டும் வந்துட்டா போதாதுங்க. டிராக்டர் வந்து பயணிக்கிற பாதை வந்து சரியான பாதையா இருக்கணும், அது சரியா வந்து உழுதுட்டு போதா அப்படின்றத பார்க்கணும். அப்படின்னா அதுக்கு தாங்க அந்த வழிகாட்டி மண்டலத்தையும் வந்து அப்படியே மேப்பிங் பண்றது தான் இந்த ஜிபிஎஸ் டேட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது. அதை வந்து ரொம்ப தெளிவா பண்ண. அது மட்டுமா பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா, இந்த ஐஓடி டிவைசஸ் அது மட்டும் இல்ல, இங்க இருந்து தகவலை எடுத்துக்கிட்டு கிளவுட் கம்ப்யூட்டிங் கொடுத்துரும். ஸோ ஒரு டைம் நம்ம உழும் போதே நம்ம நிலத்தோட மொத்த ஜாகர்பியும் அதுல கொடுத்துரும். அது கொடுத்துட்ட பிறகு அதுக்கு அப்புறமேட்டா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லக்கூடிய கட்டுமானத்திற்கான தேவையான மொத்த இன்ஃபர்மேஷன்ஸும் கிடைச்சிருச்சுன்னா இதை வச்சு அடுத்த நிலைப்பாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு வசதிகள் இருக்கு அப்படின்றது. அதுல இருந்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த செய்திகள் எல்லாத்தையுமே உள்வாங்கி இதற்கான தகவலை நம்ம வந்து தரவுகளா இறக்கம் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம நிலத்துல நம்ம எப்படி உற்பத்தி திறனை மேம்படுத்த முடியும் அப்படின்ற செய்திகளை தெளிவா கொடுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா இங்கே பட்டியலிடப்பட்டிருக்கும் 4 நிலை செயல்பாடுகள் உள்ளடக்கிய தானியங்கி டிராக்டருக்கு உதாரணமாக இருப்பவை ஜான் டிகிரி நிறுவனத்தின் கின்ஸ் அட்டானமஸ் டிராக்டர் மற்றும் ஆர்கேட்டர் டிராக்டர்கள். ஸோ இந்த டிராக்டர் எல்லாமே இப்போதைக்கு வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயா ஜீவா ஐயா உட்காந்துருக்கக்கூடிய அக்ரி இன்ஜினியர் டிபார்ட்மெண்ட்ல அங்கேயே இருக்கு. அந்த கிராஸ் செக்ஷனல் வியூன்னு சொன்னது வந்து நம்ம வந்து டிராக்டரை ஓட்டி பாக்குறத நீங்க வந்து டிராக்டர்ல இருக்கக்கூடிய எப்படி வேலை செய்யும்ன்றது முதல்ல எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய செய்திகள் இது எல்லாமே இருக்கு. இது கூட சேர்த்து அடிஷனலா தானியாங்கி முறையில லிடார்ன்னு சொல்லக்கூடிய டேட்டா இதை எப்படி வந்து இது பண்ணுவோம், டிடெக்ஷன் அண்ட் ரேஜிங், அதை தான் வந்து அந்த சென்சார்ஸ் மூலமா சொல்றாங்க. ஸோ அப்போ எந்த சென்சார் வச்சு எதை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சென்சார்ஸை வச்சுட்டு நம்ம வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஏரியால என்னென்ன செடிகள் இருக்கு, பக்கத்துல யார் வரா, பறவைகள் வருதா, பூச்சிகள் இருக்கா, அது அத்தனையும் கூட வந்து ஒரு டிராக்டர்ல இருந்துகிட்டே இந்த மெசேஜிங் சர்வீசஸ் வந்து அதை மட்டும் எடுக்குமான்னு கேட்டீங்கன்னா, தரவுகளை எல்லாத்தையும் எடுத்துட்டு செய்திகளை உள்வாங்கி வச்சுட்ட பிறகு உள்வாங்கின செய்திகளை ஆட்டோ அல்காரிதம் பேஸ்ட், ஸோ அல்காரிதம் வந்து ஃபார்முலேட் பண்ண விஷயத்த அதுவே வந்து பேட்டர்ன் ரெகக்னைசேஷன் மெத்தட்ல வந்து ஒரு அல்காரிதம் டிவைஸ் பண்ணி அது வந்து அந்த பேட்டர்ன்ல ஒர்க் அவுட் பண்ணிக்கும் அப்படின்றதையும் அல்காரிதத்தை கூட டீடைல்டா இன்ஃபர்மேஷன்ஸா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. இது முழுக்க முழுக்க எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரோ ஒரு தனிநபர் தன்னை சார்ந்த ஒரு சுய தொழில் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது அவருக்கு வந்து இந்த ஒரு புத்தகத்துல இருக்கக்கூடிய விஷயத்த வச்சுட்டு அவர் இதை ஒரு டிக்ஷனரியாவே எடுத்துக்கலாம். சோ இங்க இருந்து இது சார்ந்து இன்னும் எப்படியெல்லாம் மேம்படுத்த முடியும் அப்படின்ற செய்திகளை உள்வாங்கிக்கிறதுக்கான அத்தனை செய்திகளையுமே வந்து ரொம்ப ப்ரிசைஸாவும் கொடுத்துருக்காங்க. சோ இப்போ வந்து நான் வந்து விவசாயம் சார்ந்த ஆட்டோ அல்காரிதம் தான் பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவசாயத்துல மேப்பிங் பத்தி பேசணும் அப்படின்னா மேப்பிங்கான அல்காரிதம் இருக்கு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல டேட்டா அனாலிட்டிக்ஸ் பண்றதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்துக்கிட்டு கிளவுட் கம்ப்யூட்டிங்ல உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ்ல நான் வந்து ஒரு ஆட்டோ அல்காரிதம் வந்து நான் வந்து ஒரு
நியூரலோ ஃபசியிலையோ நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற போது அந்த அல்காரிதம் அதையே ஃபார்முலேட் பண்ணிட்டு ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ல வந்து தெளிக்கணும். இப்ப வந்து பூச்சி மருந்து அடிக்கணுங்க, நான் வந்து ஒரு ட்ரோன் 10 நிமிஷம் தான் நிற்கும், 10 நிமிஷத்துக்குள்ளார 1 ஏக்கரை எப்படி கவரேஜ் பண்ண முடியும் அப்படின்ற அல்காரிதத்தை ஃபார்முலேட் பண்ணலாம் அப்படின்னா அதையும் இந்த செய்திகள்ல உள்வாங்கக்கூடியதா இருக்கு. ஸோ இப்ப இங்க பார்க்கக்கூடிய தானியங்கி நெல் விதைப்பான், இந்த நெல் விதைப்பான் வந்து இந்தியாவில இருக்குதாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்குங்க, கையில ஓட்டிட்டு போற மாதிரி இருக்கு, அதுக்கப்புறம் டிராக்டர்ல இருந்து பண்ற மாதிரி இருக்கு அப்படின்றதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் தொழில்நுட்பம் இண்டிஜினஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம ஊர்லயே தயாரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் குறைவுதான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது தொழில்நுட்பத்துல என்னென்னலாம் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த தொழில்நுட்பத்தை இன்னும் மேம்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அந்த வாய்ப்பை இந்த புத்தகம் கொடுக்க வல்லதாக இருக்கிறது. ஸோ இது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் பெருசா இருக்குங்க. சும்மா வந்து பெரிய நிலத்துக்கு பெருசா இந்த மாதிரி ஒரு மிஷினரி எல்லாம் வைக்க வேண்டியது இருக்குமா? இதெல்லாம் வந்து காசு எவ்வளவு காசு கொடுத்து வாங்க முடியும்? இதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல நடக்கவே நடக்காதுங்க, இன்னும் 30 வருஷம் ஆனாலும் நடக்காது அப்படின்னு அவநம்பிக்கையோட பேசுறவங்களுக்கு ஒரு செய்தி வச்சிருக்காங்க. இல்லைங்க, சும்மா வந்து காணி நிலம் வச்சிருந்தாலும் பரவாயில்லைங்க, ட்ரோன் மூலமா எல்லாத்தையும் பண்ண முடியும். சின்னதா இருக்கு, ஸோ நமக்கு வந்து ஆட்கள் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அது மூலமா நம்ம வந்து என்னென்ன விஷயம் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான செய்திகளையும் எடுக்குது. ஸோ ட்ரோன் மூலமா வந்து சர்வேலன்ஸுக்கான மெத்தட் மட்டும் இல்லாம பூச்சி மருந்து அடிக்கிறது, அதுக்கப்புறமேட்டா பூச்சி கொல்லிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பூச்சி கூட நம்ம வந்து கரெக்டா லேசர் கன் வச்சு ஷூட் பண்ணலாம் அப்படின்றது மட்டுமா என்னன்னா இல்ல தேவையில்லாத செடிகளையும் வந்து நம்ம வந்து நீக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த ட்ரோன் மூலமா செய்ய முடியும். அந்த ட்ரோன் வந்து எப்படி இயங்குதலுக்கு உட்பட்டது, ட்ரோன்ல என்னென்ன மாதிரிலாம் இருக்குன்றது தொழில்நுட்பம், அதை சார்ந்த தொழில்நுட்பங்களையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டா பாத்தீங்கன்னா விதை நிலத்தை தேர்ந்தெடுத்தாச்சு, பயிரை தேர்ந்தெடுத்தாச்சு, பூச்சி மருந்தெல்லாம் அடிச்சாச்சு, விளைச்சல் வந்தாச்சு. விளைச்சலை வந்து நாம வந்து மகசூலை வந்து நம்ம வந்து எடுத்து நம்ம வந்து விற்பனை தலங்களுக்கு கொடுக்கணுமே, அதுக்கு வந்து ஆள் இல்லாம போயிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதையும் வந்து சரி செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கான ஒரு ரொபாட் இருக்கு. அது என்னன்னா கரெக்டா அந்த தக்காளியை மட்டும் பறிக்கணும், இந்த உருளைக்கிழங்கை மட்டும் நோண்டி எடுக்கணும் அப்படின்னா கூட அதை மட்டும் செஞ்சிருவோங்க. அதுக்கான ஒரு வியக்கத்தக்க ஒரு தானியங்கி ரோபோக்கள் இருக்கு. அந்த ரோபோக்களுக்கு எப்படி இயங்குது, அது இயங்குதலுக்கு உட்பட்டதை நாம ஏதாவது வந்து மாடிஃபிகேஷன்ஸ் சேஞ்சஸ்ன்னு சொல்லக்கூடியது பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி சிஸ்டம்ஸ் இருக்கு, அந்த சிஸ்டத்துக்குள்ளார போய் நம்ம எப்படி மாத்த முடியும் அப்படின்றதையும் செய்தி குறிப்புல சொல்லியிருக்காங்க. ஸோ அதை சார்ந்த படங்கள் தான் இது எல்லாமே. ஸோ இந்த செய்திகள்லாம் பார்க்கும்போது தக்காளியை வந்து எப்படி கரெக்டா தக்காளி பழமா இருக்கு, அந்த காய் பருவத்துல இது பண்ணணும், இல்ல வந்து அது ஒரு அழுகி போயிடாம இருக்கிறதுக்கு என்னென்ன எல்லாம் செய்திகள் இருக்கோ அது அத்தனையுமே கவனித்து பார்க்கக்கூடிய ஒரு கடவுளாவே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நினைவுக்கு கொண்டு வரக்கூடிய விஷயமாகவும் இருக்காது. இது இல்லாம இன்னும் செய்திகள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த விஷயங்களுக்கு இதுவாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு அப்படின்றதையும் செய்திகள்ல கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல அல்காரிதம் ஃபார்முலேட் பண்ணிட்டா என்ன பண்ணுன்னா ஒரு டைம் நான் பண்ணிட்டேங்க, ஒவ்வொரு முறையும் நான் ஒருத்தர் நின்று நான் பார்க்கணுமாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல ஒரே ஒரு தடவை உங்களோட நிலத்துல இந்த விஷயத்தெல்லாம் பதிவு பண்ணி வச்சுட்டா அடுத்த முறை வந்து இந்த ரோபோட்ல இந்த சென்சார்ஸ்ல இந்த விஷயங்களை பதிவு பண்ணிட்டா போதுமானது, இந்த கிளவுட்ல போய் ஸ்டோரேஜ் ஆயிடும், அந்த அல்காரிதத்தை டைரக்டா எடுத்து எம்பெட் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயத்த வந்து ரொம்ப தெளிவா இது எப்படி ஒர்க் ஃப்ளோ இருக்கு, அதை சார்ந்த விஷயங்கள் எப்படி பயணிக்குது அப்படின்றதையும் இந்த தொழில்நுட்ப நிலைப்பாட்டை எல்லாத்தையுமே தெளிவுபடுத்திருக்காங்க ஒவ்வொரு இடத்துலயுமே. ஸோ முக்கியமா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 8 அப்படின்ற ஒரு சாப்டர்னால இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம வந்து எல்லாருமே வந்து படிப்பு அங்க போய் படிக்கணும் இங்க போய் படிக்கணும்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டோம். ஆனா வந்து நான் என்ன படிப்பு படிக்கணும்ன்றத நான் இன்னும் முடிவே எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழந்தைகள் இருக்காங்க. ஆனா அந்த குழந்தைகளுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் அப்படின்றது வந்து ஒரு எட்டா கனி அப்படின்ற ஒரு பார்வை எல்லாரும் கொடுத்துட்டோமோன்ற ஒரு அச்சம் இருக்கு. அந்த அச்சத்தை தவிர்க்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா
இந்த புத்தகம் அமையும்ன்றதுல கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. ஏன்னா இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது ஒரு தொழில்நுட்ப வல்லுனர், ஒரு ஆட்டோமேஷன் இன்ஜினியரோ அல்லது ஒரு பொறியியல் வல்லுனர், ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்ல படிச்ச ஒரு விவசாயத்துக்கு, இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே அமெரிக்கா போயிட்டாங்க. அமெரிக்கால போயிட்டு போர் அடிக்குதுன்னு விவசாயத்துக்கு வந்திருக்காங்க இப்போதைக்கு. ஆனா போர் அடிக்கிற விவசாயமா இல்ல போரே போடாம தண்ணிய இவ்வளவு ப்ரிசைஸா யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் கொடுக்குமானா இந்த புத்தகம் அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்ற விஷயத்திற்கு கொடுக்க வல்லது. மிக மகிழ்ச்சியான செய்தி என்னால் தமிழ்ல ரொம்ப எளிமையா புரிதலோட கொடுத்த இந்த புத்தகத்தை இன்னும் அடுத்தடுத்த வருஷன் கொடுக்கும் போது நிச்சயமாக இன்னும் தெளிவு பெறும். விவசாயத்திற்கு மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தகம் இல்லை, இது தொழில்நுட்ப வல்லுநர்களும் இதை வாசிப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்க அறம் பதிப்பகம் ஐயாவுக்கும் சான்றோர் தளத்திற்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளும் நிலையில் இந்த ஆசிரியர் மற்றும் இணையாசிரியர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கணும். மகிழ்ச்சி. பாலா, மிகச்சிறந்த ஆய்வுரை. ஒரு தொழில்நுட்ப நூலை இதைவிட சிறப்பாக யாராலும் ஆய்வு செய்ய முடியாது என்று நினைக்கிறேன். ஒரு தொழில்நுட்ப நூலை எப்படி ஆய்வு செய்ய வேண்டும் என்பதற்கு நீங்கள் வழிகாட்டியாகவும் இருந்திருக்கிறீர்கள். சுழன்றும் ஏற்பின்னதுதான் உலகம் என்று வள்ளுவர் சொன்னார். அதை நீங்கள் உங்களுடைய வரைபடத்தில் காட்டிவிட்டீர்கள். 8000 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய விவசாயம் இன்று எப்படியெல்லாம் பயணித்து மீண்டும் நாம் அதே வேளாண்மைக்கு தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து சேர்க்கிறோம். ஆக தொடர்ந்து இந்த அறிவியல் பயணம் கூட வேளாண்மையை நோக்கி பயணிக்கிறது என்ற ஒரு அரிய செய்தியை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். பல்வேறு செய்திகளை நீங்கள் இந்த நூலை பற்றி சொல்லியிருக்கிறீர்கள். இந்த நூலை நீங்கள் ஆய்வு செய்த நோக்கத்தில் அந்த போகிற போக்கிலேயே அடுத்த பதிப்பிற்கு அவர்கள் என்ன தகவலை எல்லாம் சேர்க்க வேண்டும் என்ற தகவலையும் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். மிக அருமையான ஒரு ஆய்வுரை. இது எப்படி சொல்வது, தொல்காப்பியருடைய அந்த 1 அறிவதுவே உற்றறிவதுவே, 2 அறிவதுவே அதனோடு நாவே, 3 அறிவதுவே அவற்றோடு மூக்கே, 4 அறிவதுவே அவற்றோடு கண்ணே, 5 அறிவதுவே அவற்றோடு செவியே, 6 அறிவதுவே அவற்றோடு மனனே என்ற அந்த பாடலை நீங்கள் பதிவிட்டு அதற்கு படத்தை போட்டு அதற்கு அடுத்த ஸ்லைடாக இயர்ஸ், டங்க், ஸ்கின், ஐஸ், நோஸ் என்ற தகவலையும் நீங்கள் போட்டிருந்தீர்கள். இன்டர்நெட் ஆஃப் அண்டர்கிரவுண்ட் திங்ஸ் என்ற தகவலை நீங்கள் போட்டிருந்தீர்கள். ஒரு தொழில்நுட்ப நூலை மிக சிறப்பாக நீங்கள் ஆய்வு செய்திருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. அடுத்து இந்த நூலை எழுதியிருக்கிறவர்கள் பேச இருக்கிறார்கள் ஏற்புரையாக. ஏற்புரை பேசுவதற்கு முன்பாக நாம் திருப்பத்தூர் வாகித் கலைமகள் பள்ளியோட ஒரு மாணவர் அல்லது ஆசிரியராக இருக்கக்கூடும் ஜானகிராமன் வந்திருக்கிறார்கள். இவர்களுடைய உரையெல்லாம் கேட்டதற்கு பிறகு நூலாசிரியர் தங்களுடைய ஏற்புரையை வழங்கினால் சிறப்பாக இருக்கும் என்று நம்புகிறேன். எனவே திருப்பத்தூர் வாகித் ஐயா அவர்களை நான் பேச வைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அந்த பிரிசிஷன் அக்ரிகல்ச்சர்னு ஆரம்பிச்சதுல நான் உண்மையிலேயே பிரிசியஸ் அப்படின்றதே யோசிச்சேன். ஐயா கொடுத்த முனைவர் பாலமுருகன் ஐயா கொடுத்தது எப்படின்னா, அதற்கு ஒரு கொடுக்கப்பட்ட விளக்கம் தமிழ்ல சொல்லப்பட்ட ஒரு விஷயத்த இலைமறையா காய்மறையா, அப்படி இலைமறை காயா சொல்லுவோம்ல, அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளக்கம் இடையில கொடுத்திய. எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, இன்றைய நிலையில உள்ள விவசாயத்துல இலைமறை சரி, காய்மறை சரி, ஆனா விலை மறையாங்கிறது தான் இன்றைக்கு விவசாயிகள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கஷ்டமே. அவர்கிட்ட ஒரு விலையை வாங்கிட்டு மறைச்சுக்கிட்டு போய் வெளியில கொடுக்குற விலை வேற மாதிரி கடுமையா கொண்டு வந்து விற்கிறாங்களே அப்படிங்கிறதா விவசாயிகளுக்கு சரியான வகையில் உள்ளே போய் சேரவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தங்களுடைய பேச்சில் இருந்து கிடைத்தது. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் அனைவருமே கவனித்திருப்பார்கள். பாலமுருகன் அவர்கள் பேச்சுல எல்லாம் ஆசிரியரும் அந்த காந்திமதி நவீன அலெக்சாண்டர் அவர்களும் சமூகத்தோட ஒரு நல்ல கண்ணோட்டத்தோட கண்டிப்பா இந்த விவசாயம் காக்கப்பட வேண்டும், விவசாயி செழிப்பா இருக்க வேண்டும் என்ற கருத்து அப்படி உள்ள தெளிவா தெரிந்தது. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் ஒரு ஆர்வத்தை காட்டும். எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆர்டிபிஷியல் அப்படிங்கிற இடத்துலயே
இதயபூர்வமா ஆர்டிபிஷியலும் உள்ள நுழைஞ்சிருக்கு அப்படிங்கும் போது இந்த புத்தகத்துக்கு ஒரு சிறப்போ அப்படின்ற மாதிரி பார்த்து உண்மையிலே சொல்றேன், இந்த புக்கை நான் வாங்கன்னு நினைக்கிறேன். அறம் பதிப்பகத்துல இந்த புக்கு எனக்கு வேணும்னு நான் இப்பவே புக் பண்ணிடுறேன். கண்டிப்பா சொன்னா நான் ஜிபே முன்னாடியா பணம் அனுப்பி வைக்கிறதுக்கு நான் ரெடியாவே இருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஏனென்றால் இந்த கணிப்பொறி சார்ந்த விஷயங்களை உண்மையிலே நான் நீண்ட காலமா எதிர்நோக்கிய ஒரு விஷயம் என்று கிடைத்தது அப்படிங்கிறத கூட சொல்லலாம். நானே யதார்த்தமா ஒரு கூட்டங்களை பேசும்போது அனைவரும் கணிப்பொறி கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள், காரணம் அதற்கு தான் மவுஸ் உண்டுன்னு சொல்றது உண்டு. எப்பவுமே நான் கணிப்பொறிக்கு தான் அந்த மவுஸ் இருக்கு, அதே மாதிரி கணிப்பொறி கல்விக்கு வெளியில மவுஸ் இருக்கு இப்படிங்கிற அர்த்தத்துல அடிக்கடி சொல்வது உண்டு. ஆனால் தாங்கள் இன்றைக்கு அந்த விவசாயத்துல எந்த அளவிற்கு வருது அப்படிங்கிற இதுல பாருங்களேன், நம்முடைய முனைவர் விளக்கும் போதும் சரி, நம்முடைய அம்மா காந்திமதி நவீன அலெக்சாண்டர் அவர்கள் எழுதியிருக்கிற அந்த தகவல்களை அவர் கொடுக்கும் போதும் விவசாயம்னு சொன்னாலே எது மிக முக்கியமானதா இருக்கு? வானம் பார்த்த பூமியா ரொம்ப இடமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு வானத்தை பார்த்து பார்த்து வாழ்ந்துகிட்டே இருக்கும். இங்கேயும் பாருங்க கிளவுடு கம்ப்யூட்டிங் பாருங்க, என்னதான் வந்தாலும் இங்கேயும் அந்த மேகத்துல இன்னொரு வகையில உள்டமா எப்படி என்னதான் நம்ம செயற்கைக்கு போனாலும் அந்த இயற்கையோட இணைந்ததாக இருக்க முடியும் போது இருக்கு. அந்த அளவுக்கு அது கூட பரவாயில்ல. இன்னொரு விஷயத்த அழகா சொன்னாங்க, விதை கூட விதைத்து போடலாம்னு சொன்னாங்க. அதாவது ஒரு சிறிய அதாவது ஒரு எனக்கு ஒரு நல்ல நகைச்சுவை, கொஞ்சம் காணி கால் காணிவே இருக்கா கவலையே படாதீங்க, அவனுக்கு ட்ரோன் மூலம் பண்ணி போடுவான். அந்த ட்ரோன் மூலம் கால் காணி இடம் குறைச்சிருக்கா, அதுக்கு தேவையான அளவுக்கு கருவிகள் இருக்கிறது அப்படிங்கிறது. நம்ம பொதுவா நினைப்பது நிலத்துல தானியத்தை அமைதியான முறையில விதைச்சிட்டோம்னு சொன்னோம்னா உண்மையிலே பல தானியங்கள் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா நானா விளைஞ்சிரும். தானியங்களே தானியங்கியா இருக்கு அப்படிங்கும் போது எல்லாம் இங்கே ஐயா சொன்ன இந்த மாதிரி தானியங்கி எந்திரங்களையும் நாம் சரியான முறையில் பயன்படுத்தினால் ஒரு பொருத்தமாக எப்படி கிளவுட் கம்ப்யூட்டிங் அந்த மாதிரி இதுவும் ஒரு பொருத்தமானதுதான் என்ற வகையில சொல்லி இருக்கிறோம் என்று நான் எண்ணுகிறேன். ஆனா ஒரு கஷ்டமான விஷயங்களை எல்லாம் ஐயா எளிமைப்படுத்தி சொல்லிய விதம் மிக அருமை. அன்பு சகோதரியார் அவர்கள் அதான் 4ஆம் தொழிற்புரட்சி என்ற வகையில அவர் 8 பார்த்து அதை பிரித்து கொண்டு நமக்கு கம்ப்யூட்டர் தெரியாதவளுக்கு எட்டுகிற வண்ணம் நிச்சயமா சொல்லியிருக்கான்னு தெரியும். அந்த அந்த பிக்டோரியல் அப்படின்னு நீங்க சொன்னீங்க, எனக்கு என்னமோ டுட்டோரியல் மாதிரியே மனசுல ஒரு டுட்டோரியல் எப்படி விளக்குவாங்களா ஒரு டியூட்டர் சொல்ற மாதிரியே அதே மாதிரி அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அழகிய முறையில ஐயா சொல்லிக்கிட்டு போனாரு. அதனால கல்வியினுடைய நுணுக்கம் அறிவியல் இல்லை என்றால் கூட ஒருவர் இதில் கற்றுக்கொள்ள முடியும். அந்த அளவிற்கு நீங்கள் சிறப்பாக சொன்னீர்கள். அதுல இன்னொன்னு என்ன பிடிச்சனா ஆட்டோ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா பாருங்க, தானியங்கிக்கு ஆட்டோ இப்ப நமக்கு என்ன தெரிஞ்சு வச்சா ஒரு அதனாலே ஆட்டோவோ தானாவே இயங்குறனாலே ஆட்டோ ஓட்ட மாதிரி என்ன தோடி வச்சு ஆட்டோ அது ஒரு ஆட்டோமேட்டிக்கா போனா அந்த ஜிபிஎஸ் எப்படி பயன்படுத்தப்படுகிறது இப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க உள்ள கொண்டு சொல்லும்போது உண்மையிலேயே சிறப்பா இருந்தது. ஆர்டிபிஷியல் என்னும் பொழுதே அப்ப மனிதனுடைய அந்த நேச்சுரல் பிரெயின் உண்மையிலே அதுல ரொம்ப குறுக்கீட்டுத்தனம் ஒரு கிரிமினல் தனம்லாம் வந்துட்ட காரணத்தினாலே ஆர்டிபிஷியல் பிரெயினை தேட ஆரம்பிச்சிட்டோங்கிறத இன்றைக்கு சமுதாயத்துல இருக்க உண்மையிலே மனித குலத்திற்கு ஒரு பெரிய ஒரு எச்சரிக்கை அதுல. ஏன்னா உண்மையா விவசாயிகளை ஏமாத்திக்கிட்டே இருந்தா ரோபாட்டை ஏமாத்தாது. ஐயா சொன்னபடி அல்காரிதத்தை போட்டோம்னா ஒரு தடவை அல்காரிதம் போதுங்கிற சொல்றது ஒரு முறை அதற்கான அல்காரிதம் எழுதிவிட்டால் அதே பணியில ரோபோட் எப்படி இருந்தாலும் கிரிமினல் வேலை பண்ணவே பண்ணாது. எல்லாம் அது 100 நாள் வேலை திட்டத்துக்கு போயிடாது. இங்க வேலை பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்க போகாது, அங்க ஒரு சம்பளம் இங்க ஒரு சம்பளம் அந்த மாதிரி வராது. பல்வேறு விஷயங்களை ஐயா நிறைய எடுத்து. ஆனா இன்றைய மாணவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஐயா அந்த கருத்து மிக சிறப்பானது. இன்றைக்கு மாணவர் அக்ரிகல்ச்சர் சம்பந்தமாக ஒரு அச்சம் இருக்கிறது, ஆனா இந்த புத்தகம் நீக்கும் அப்படின்னு தாங்கள் சொன்னீர்கள். அக்ரிகல்ச்சர் சம்பந்தமாக ஒரு அச்சம் இருக்கிறது, அதை படிக்கிறதுக்கு இந்த புத்தகம் அதை நீக்கும்னு. ஐயா ஐ அக்ரி, நான் ஒத்துக்கிறேன். அக்ரி ஐன்னு திருப்பி புத்தகம் வச்சுக்கோங்க, அதனால நான் ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத. அக்ரி நிச்சயமா நம்மளும் இந்த விஷயத்த நல்ல விதமா பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மிக சிறப்பா சொல்லியிருக்கல. அந்த ஆனா என்ன ஒண்ணு பிலிம்ல தான் சொல்லுவாங்க அங்க சென்சார் ஒழுங்கா வேலை செய்யலன்னு, இந்த சென்சார் ஒழுங்கா வேலை செய்யுதுங்கிறது உறுதி. என்ன இதுல நீங்க லேசர் கன் ஷூட்டிங் தான் சொல்லிருக்கீங்க, லேசர் கன் கூட அந்த ஷூட்டிங் வேலையை செஞ்சிடும். ரோபாட் எந்த தக்காளியை பறிக்கணும் அந்த தக்காளியை சரியாக பறித்து விடும். இப்படி சொல்லும் போது இதை முழுமையா கேட்டு முழுமையா அந்த புத்தகத்தை படித்து விட்டார்கள் சொன்னா கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிடும். இப்ப உள்ள நிலவரம் என்ன தெரியுமா, புத்தக கண்காட்சிக்கு சென்று புத்தகம் வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை நம்ம இதுவரை ஏற்படுத்திட்டோம். ஆனா அதை படிக்க வேண்டும் என்ற எண்ணம் வீட்டுல அப்படியே நிறைய பேர் வச்சிருக்காங்க, முழுமையா படித்தார்களா என்பது கிடையாது. ஆனா இதை பார்த்த இந்த புத்தகம் எப்படி வித்தியாசமாக அமைகிறதுன்னு சொன்னா இந்த புத்தகத்தை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுகிறது.
வந்தவுடனே அதை படிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுகிறது, படித்தவுடன் அதை பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணமும் மனதில் ஏற்படுகிறது. சிறப்பாக சொன்னீர்கள் ஐயா, மிக்க நன்றி. ஆசிரியருக்கும் மிக்க நன்றி. வாகித் ஐயா அவர்கள் தமக்கே உரிய தமிழ் விளையாட்டோடு, வார்த்தை விளையாட்டுகளோடு தம்முடைய வாழ்த்துறையை வழங்கியிருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சி. புத்தகத்தை படிக்காமலேயே நூலாசிரியர்களுடைய அந்த எண்ண ஓட்டத்தை மிகச் சிறப்பாக சொன்னார்கள். இந்த நூலை நீங்கள் வாசித்தீங்கன்னா நல்லா புரியும் அவங்க எந்த அளவுக்கு இந்த வேளாண்மையின் மேல் ஒரு பற்றோடு இந்த நூலை எழுதியிருக்கிறார்கள் என்பது தெளிவாக புரியும். வேளாண்மை விட்டுவிட அவர்களுக்கு மனதில்லை. அப்புறம் எல்லா தொழில்நுட்பத்தை பற்றி பேசும்போதும் இதை நாமே செய்ய முடியும், நம்முடைய தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து விட முடியும் என்று அங்கங்கே சொல்லியிருக்கிறார்கள். ரோபோவை பத்தி பேசும்போதும் சரி, டிராக்டரை பத்தி பேசும்போதும் சரி, கிளவுட் டெக்னாலஜி, நீங்க எதை பத்தி எந்த தலைப்பை அவங்க எடுத்திருந்தாலும் இது கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கிறது, ஆனால் நம்முடைய தொழில்நுட்பத்தோடு நாமளே இதை உற்பத்தி செய்து கொள்ள முடியும் என்ற வாக்கியத்தை அங்கங்கே சேர்த்திருக்கிறார்கள். ஆக இந்த நம்முடைய மண் சார்ந்த ஒரு விருப்பத்தின் பேரில் தான் இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து திரு ஜானகிராமன் அவர்களை அழைக்கிறேன். மு ஜானகிராமன். அவர்கள் லைன்ல வரல. ஐயா சாரி, நீங்க ஐயா நான் வேற என்ன நினைச்சேன், நீங்க எதை பேச விரும்புறீங்களா இப்போ? இந்த ஆய்வுரைக்கு பிறகு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நல்ல சிறப்பான நூலுங்கய்யா, எல்லாருக்கும் புரியுற வகையில நல்ல விதத்துல எழுதியிருக்காங்க. அடுத்த தலைமுறை விவசாயம் எப்படி இருக்குங்கிறத இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. அடுத்து நூலாசிரியர் தன்னுடைய ஏற்புரையை வழங்குவதற்காக அழைக்கிறேன். மிகுந்த தன்னம்பிக்கையுள்ள ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். வேளாண்மையை எந்த சூழலிலும் விட்டுவிட முடியாது, அது நம்முடைய உயிர் காக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் முறை என்ற அந்த நுட்பத்தை புரிந்து கொண்டு தாங்கள் தெரிந்து கொண்டதை மக்களோடு பகிர்ந்து கொள்ளவும் புதிய செய்திகளை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது. அம்மா காந்திமதி அம்மா, நீங்க பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களாங்க ஐயா? ஐயா கேக்குதுங்களா? கேக்குது. ஓகே. இந்த இணையதளத்தின் வாயிலாக சான்றோர் தளம், பன்னாட்டு மற்றும் பன்னாட்டு தமிழ் குழுமம் இணைந்து எங்களுடைய நூலை திறனாய்வுக்கு எடுத்து இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சிறந்த நேரத்தை எங்களுக்கு அமைத்து கொடுத்த அனைத்து சான்றோருக்கும் அனைத்து நபர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. நவீன அலெக்சாண்டர் அவரும் உள்ள இருக்காங்க, அவர்கள் சார்பாகவும் அனைத்து இங்க இருக்கிற அனைவருக்கும் எங்களுடைய முதற்கண் நன்றி அன்று வணக்கத்தையும் நாங்கள் சில சொல்லிக் கொள்கிறோம். முதலாவது வாழ்த்துறை சொன்னாங்க, ஜீவா அவர்கள் சொன்னாங்க இல்லையா? அதாவது வாழ்த்துறை அவர் சொன்னதும் சரி, அதுக்கு முன்னதாக ஜானகிராமன் ஐயா அவர்களும் சொன்னதும் சரி, முற்காலத்துல அதாவது நம்முடைய முப்பாட்டன் காலத்துல விவசாயம் செய்யும் பொழுது நிறைய ஆட்களோட பலம் அதிகமா இருந்துச்சு, அதிகமா விவசாயம் மகசூல் கிடைச்சிச்சு. ஆனா நாட்கள் போக போக விவசாயத்து மேல மனிதர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன் அப்படின்னா விவசாயத்தை நம்பி நம்ம வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் எல்லாருமே வேறு தொழிலை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. அதாவது ஐயா சொன்ன மாதிரி மேலை நாடுகளுக்கு, அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு போனா நம்ம வாழ்க்கை முறையை நன்றாக அமைத்துக் கொள்ள முடியும்னு சொல்லிட்டு வேற பல தொழிலுக்கு தங்கள் வாழ்க்கையை எடுத்துட்டு போகணும்னு நினைச்சிட்டு அங்க போனாங்க. ஆனா இதனால என்னாச்சு அப்படின்னா, நம்முடைய இந்தியாவோட முதுகெலும்பே விவசாயம் தான் சொல்றோம். ஆனா அந்த முதுகெலும்பு உடைக்கப்பட்ட நிலையில தான் ஒவ்வொரு விவசாயியும் இருக்காங்க. ஏன்னா ஆள் பற்றாக்குறை, கால சூழ்நிலை மாற்றம், இதன் காரணமாக நிறைய காரியங்கள் பின்னோக்கி போக இருக்குது. மற்ற தொழில இருக்கிற முன்னேற்றங்கள் விவசாயத்துறையில ரொம்ப குறைவாக தான் இருக்குது. சோ இத எப்படி வேறு விதமா
முன்னேற்ற பாதையில கொண்டு போக முடியும். நம்ம வெறும் நூல்களையும் வெறும் பெரிய ஒரு மாநாட்டிலையும் வந்து விவசாயி தான் இந்த நாட்டுக்கு சோறு போடுற முதலாளி, விவசாயி தான் இந்த வந்து கடவுள், முதல் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம வந்து பேச்சுல சொல்லிட்டு போயிடுறோம். ஆனா அந்த விவசாயத்துறைக்கு வந்து தனி கவனம் செலுத்தப்படுதா அப்படின்னா இல்ல. சோ இந்த கவனக்குறைவை வந்து யாரோ ஒருத்தர் வந்து தீர்க்கணும் அப்படிங்கறதுக்கு பதிலா ஒவ்வொரு விவசாயியும் தன்னிட்டு இருக்கிற சின்ன நிலமோ, அதாவது 1 ஏக்கர் 6 அதை விட குறைவான நிலப்பகுதி கூட சரியான முறையில பயன்படுத்தி அடுத்தவங்களோட உதவி வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறத விட தன்னிறைவு, ஜானகிராமன் ஐயா சொன்னது போல ஒரு கூட்டு பண்ணை விவசாயமாகவோ அல்லது வந்து தற்சார்பு விவசாயமாகவோ செய்யும் பொழுது கண்டிப்பா இந்த விவசாயத்துறையும் மத்த துறையோட அதிக அளவுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் நானும் சரி, நவீனா அலெக்சாண்டர் அவர்களும் சேர்ந்து இதை எழுதினோம். இன்னைக்கு வந்து எல்லாத்துலயுமே வந்து புதிய தொழில்நுட்பங்கள் வந்து வந்துச்சு. சமைக்கிறதுல இருந்து எல்லா விதத்துக்கு எல்லாத்துக்குமே வந்துருச்சு. புதிய தொழில்நுட்பங்கள் வந்து பயன்பாட்டுக்கு இருக்கு. ஆனா விவசாயத்துக்கு, அதுவும் நம்மளை போன்ற இந்தியா நாட்டுல வந்து அந்த அளவுக்கு வந்து தொழில்நுட்பங்கள் வந்து பயன்படுத்தப்படுவதில்லை. ஐயா சொன்ன மாதிரி ஒரு விவசாய மானியம் கொடுக்குறாங்கன்னா அது தன்னோட சில காரியங்களுக்கு அந்த மானியத்தை பயன்படுத்திக்கிறாங்களே தவிர சரியான முறையில் அந்த மானியத்தை வந்து விவசாயிகள் பயன்படுத்துறது இல்லை. ஒரு மாட்டுக்கு ஒரு மானியம் கொடுக்குறாங்கன்னா அந்த மாட்டை வாங்கி சரியான முறையில அடுத்தடுத்த இதுக்கு கொண்டு போறாங்களா அப்படின்னா இல்ல. அதே மாதிரி ஒரு விவசாயம் ஒரு குறிப்பிட்ட விவசாயம் செய்வதற்கு ஒரு ஒரு தென்னை மரம் நிறைய மரம் இருக்கு, அதுக்கு ஏதாவது ஒரு அடுத்த இதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது தென்னை மரத்துக்கு ஒரு மானியம் கொடுக்குறாங்கன்னா அதையும் சரியா பயன்படுத்துறாங்களான்னா அந்த அளவுக்கு பயன்படுத்துவது இல்லை. சரியா பயன்படுத்தி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம இந்த நிலைமைக்கு நம்முடைய விவசாயம் வந்து இருந்திருக்காது. சோ இதெல்லாம் வந்து சரி பண்ணணும் அப்படின்னா விவசாயி தன்னோட அறிவை எப்படி பயன்படுத்தணும், அதாவது புதிய தொழில்நுட்பத்தோடு பயன்படுத்தும் பொழுது எந்த ஒரு காலகட்டத்திலையும் வந்து இல்லாத ஒரு பெரிய மகசூலையும் கொண்டு வர முடியும். அதே சமயத்துல நம்முடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப அவங்களுக்கு உணவு கொடுக்கறதுக்கும் விவசாயினால முடியும். இது வந்து சரியா பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துலதான் இந்த புத்தகத்தை நாங்க எழுதியிருக்கோம். பாலமுருகன் ஐயா சொன்ன மாதிரி அடுத்த புத்தகத்துல இதை எப்படி பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு இன்னும் சில காரியங்களை எடுத்து கண்டிப்பா நாங்க எழுதுறதுக்கு நாங்க ஆவலா இருக்கோம். சோ இந்த திறனாய்வுக்கு நல்ல விதத்துல திறனாய்வு செய்திருக்காங்க. எங்களுக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு. இந்த அளவுக்கு வந்து எங்களுடைய புத்தகம் ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப மிக்க சந்தோஷமா இருக்கு. இன்னும் நாங்க வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போய் நாங்க இன்னும் வந்து இதை வந்து வெறும் புத்தகம் நூலா மட்டும் இல்லாம எல்லா விவசாயிக்கும் சென்று அடைகிற அளவுக்கு நாங்க கண்டிப்பா இதை எடுத்துட்டு போறதுக்கு இன்னும் எளிமையாக்கப்பட்ட பல பதிப்புகளை கொண்டு வந்து நம்மளுடைய இந்திய நாட்டை விவசாயத்துறையில முன்னேற்றுவதற்கு எங்களோட பங்களிப்பு கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொள்கிற இந்த தளத்துல. அது மாத்திரம் இல்லாமல் எங்களுக்கு இப்படி ஒரு பெரிய ஒரு 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 இந்த ஒரு தளத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களோட இந்த காரியங்களை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு முன்னேற்பாடு, அதாவது என்ன சொல்றது, உற்சாகப்படுத்தின எங்களோட பதிப்பகத்தார் அமரேசன் சார் அவர்களுக்கும் சான்றோர் தளம் எல்லா பன்னாட்டு பயன்பாட்டு தமிழ் குழுமம் அனைவருக்கும் எங்களுக்கு நன்றி. சிறப்புரை தந்த திருப்பத்தூர் வாகித் அவர்களுக்கும் மிகவும் நன்றி. கண்டிப்பா இது வந்து ஏன்னா ஒரு விவசாயியோட பொண்ணா இருந்து பார்க்கும் பொழுது அந்த விவசாயத்துல என்னென்ன ஒரு பிரச்சனையில அப்பா இது பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்போ ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்பாவுக்கு இருந்த பலம் இப்ப இல்ல. சோ நான் வந்து என்னால வந்து அது செய்ய முடியாது, அந்த வேலைகளை என்னால செய்ய முடியாது, ஆள் வச்சு பார்க்க முடியல அப்படிங்கிற சூழ்நிலையில சோ எப்படி வந்து என்னோட தந்தைக்கும் இல்ல எனக்கு நானும் எனக்கு பின்னாடி வர சந்ததியும் வந்து இந்த விவசாயத்தை எப்படி ஒரு நவீன முறையில் எடுத்துட்டு போய் மற்றவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு இதுல நாங்க இது எழுதியிருக்கோம். சோ உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. எல்லாருக்கும் நன்றி. நவீனா. மிகச்சிறந்த ஏற்புரை. உண்மையிலேயே அவங்களுடைய உள்ளத்தினுடைய நிறைவு நின்று வார்த்தைகள் வெளிவந்திருக்கிறது. அடுத்து அவருடைய இணை நூலாசிரியர் நவீனா அலெக்சாண்டர் அவர்களை அழைக்கிறேன்.
நவீனா நீங்க பேசலாம், நவீனா அலெக்சாண்டர் பேசலாம். நவீனா அலெக்சாண்டர் இன்னும் ஒலி வாங்கி அவங்க வந்து அந்த மைக்கை எனேபிள் பண்ணிட்டு மத்த இது ஹேண்ட்செட் ஏதாவது இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு நேரடியா பேசினா சரியா இருக்கும். நவீனா ஹேண்ட்செட் ரிமூவ். இதுல முனைவர் காந்திமதி அவர்கள் பிசிக்ஸ்ல டாக்டரேட் பண்ணவங்க, அவர் அறிவியல் துறையில டாக்டரேட் பண்ணவங்க. நவீனா அலெக்சாண்டர் பொறியாளர், அவங்க சாஃப்ட்வேர் லைன்ல இருக்காங்க. இப்ப நவீனா அலெக்சாண்டர் தான் ஒரு உந்துதல் போல இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காந்திமதி அம்மா முனைவர் பட்டம் பெற்றவர்கள் பிசிக்ஸ்ல, அதனால தொழில்நுட்பத்தை கொண்டு வரணும் என்ற ஆர்வம் எல்லாம் இருந்திருக்கும். விவசாயியுடைய மகள் நவீனா அலெக்சாண்டர், ஆக்சுவலா அது எழுத்துலகத்திற்கு நவீனா அலெக்சாண்டர், அடிப்படை அவருடைய உண்மையான பேரு டேவிட் நினைக்கிறேன். ஆமாங்க ஐயா. ஆமா, அவருடைய முகத்தை பார்க்கவும் அவருடைய உரையை கேட்கவும் ஆவலோடு இருக்கிறோம். நீங்க பேசுங்க நவீனா அலெக்சாண்டர், பேசுங்க. ஐயா அவர் ஏதோ ப்ராப்ளம் ஏதோ சொல்றாரு அதுல இணைப்புல. அப்படியா? ஆமா ஆமா, அது பேச முடியல அப்படிங்கிறாரு. அப்படியே மெசேஜ் பண்ணிருக்காரு. அவருடைய உரையை கேட்க முடியும் தான் மகிழ்ச்சியா இருந்திருக்கும். சரி, அப்படின்னா இந்த புத்தகத்தோட மொத்தமா வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து அவரோடதுதான், அவர் நவீனா அலெக்சாண்டரோடதுதான், டேவிட்டோடதுதான். சரி, ரெண்டு பேர் கூட்டத்தை முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாங்க ஐயா. சான்றோர் தளத்தினுடைய 61வது நூல் ஆய்வு கூட்டம் நிறைவுக்கு வர இருக்கிறது. இன்றைய கொஞ்சம் வித்தியாசமான நாளாகவே இருந்துச்சு. தொடக்கத்துல இருந்தே கொஞ்சம் சிக்கல்கள். இந்த தளத்திற்கு மிக அணுக்கமாக இருந்த 2 பேருடைய மரணம், நாம் அதை தொடக்கத்திலேயே அவங்களுக்காக அந்த இரங்கல் செய்தியை சொல்லி அவர்களுக்காக 2 நிமிடம் மௌனம் அனுசரித்தோம். அதனால் நம்முடைய அமைப்பாளர்களில் 2 அல்லது 3 பேர் அந்த இரங்கல் கூட்டத்தை, அந்த நிகழ்ச்சியை சென்று பார்க்க வேண்டிய சூழலில் அவருடைய பங்கெடுப்பு இங்கு இல்லாமல் இருக்கிறது. இருந்தாலும் இந்த கூட்டம் மிக சிறப்பாகவே நடந்தேறி இருக்கிறது. அதற்காக இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தியிருக்கின்ற முத்து ஜானகிராமன் ஐயா அவர்கள் மிகச்சிறந்த வேளாண்மை நிபுணர். ஏற்கனவே பல விவசாயிகளை தங்களோடு இணைத்து கொண்டு நவீன வேளாண்மையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அறிவியல் அடிப்படையில் வேளாண்மை அணுகி வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கிறார். மயிலாடுதுறை அந்த பகுதியை சேர்ந்த வேளாண்மை மேற்கொண்டிருக்கின்ற விவசாயி அவர். அவர் தமிழ் பற்றாளரும் கூட. கம்பன் தமிழ் சங்கத்தோடு தொடர்பு கொண்டவர். அவருடைய உரை மிகச் சிறப்பாக இருந்தது. பயனுறு வேளாண்மையை அவர் நமது கண்முன் காட்டினார். அவருக்கு நன்றி. அடுத்து வரவேற்புரை வழங்கிய மன்னன் அவரும் நெறியாளுகை செய்து கொண்டிருக்கின்ற வெற்றி நிலவன் ஐயா அவர்களும், அவருடைய 2 பேரும் இந்த கூட்டத்திற்கு முழுமையாக பங்கேற்க முடியாமல் போய்விட்டது. வாழ்த்துறை வழங்குவதற்காக வேளாண்மை பொறியியல் துறையிலிருந்து பொறியாளர் ஜீவா அவர்கள் வந்திருந்தார்கள். இந்த வேளாண்மை பொறியியல் துறையில் அனைத்து வேளாண் கருவிகளும் மிகச் சிறப்பாக அவர்கள் வாங்கி வைத்து அவற்றுடைய கிராஸ் கட்டிங் எல்லாம், அந்த கிராஸ் செக்ஷன் கட்டிங் எல்லாம் வச்சிருக்காங்க.
டிராக்டரா இருக்கட்டும், மோட்டார்களா இருக்கட்டும், அதனுடைய உள் பாகங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்றது நாம பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த துறையை அவர் மேற்பார்வையாளராக இருக்கிறார். அவர் வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறார். அவருக்கு நன்றி. இந்த நூலை எடுத்து இதை பதிப்பித்திருக்கின்ற அமரேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நூலை மிகச் சிறப்பாக திறனாய்வு செய்தவர், தன்னுடைய நேரத்தை அதிகமாக செலவிட்டிருக்கிறார் என்று நம்புகிறேன். 3 அல்லது 4 நாட்களாக அவர் இதற்காக ஒதுக்கி தன்னுடைய கிடைக்கின்ற நேரத்தை எல்லாம் இதற்கு செலவிட்டு இந்த நூல் திறனாய்வை மிகச் சிறப்பாக அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த நூல் திறனாய்வு செய்திருக்கிறார். நூலினுடைய அடுத்த கட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய உரையிலேயே அவர் காட்டியிருக்கிறார். அவருக்கு முனைவர் பாலமுருகன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்து ஏற்புரை வழங்கிய காந்திமதி அம்மா அவர்களுக்கு நன்றி. நவீன அலெக்சாண்டருடைய முகத்தையும் அவருடைய வார்த்தையும் கேட்க முடியவில்லை, இருப்பினும் அவருக்கும் எங்களுடைய நன்றி. திருப்பத்தூர் வாகித் ஐயா தம்முடைய தமிழ் புலமையை எப்பொழுதும் எல்லா உரையிலேயும் அவருடைய வார்த்தை விளையாட்டு இருக்கும். மிகச் சிறப்பாக இன்றைய நிகழ்ச்சிகளையும் தன்னுடைய வாழ்த்தையும் தன்னுடைய வியப்பையும் தன்னுடைய விருப்பத்தையும் சொல்லியிருக்கிறார். அவருக்கும் நன்றி. மொத்தத்தில் ஒரு அருமையான நிகழ்ச்சி, சான்றோர் தளம் வெற்றிகரமாக நடத்தி இருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, அவங்களோட தொடர்பு எண் எல்லாம் கிடைச்சிச்சுன்னா வந்து பின்பு நம்ம சந்திக்கிறதுக்கும் நம்ம குழுவுல இணைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் ஐயா. 2 பேருடைய எண்ணம் என்கிட்ட இருக்கு, நான் இணைச்சிடுறேன். சரிங்க ஐயா, மகிழ்ச்சி. ஐயா ஜானகிராமன் ஐயா, உங்களுடைய எண் மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா நான் நோட் பண்ணிக்கிறேன். ஐயா குறிச்சிங்க ஐயா. சொல்லுங்க. 94 93 43 45 85 36 36 50. நான் ஒரு முறை சொல்லிடுறேங்க ஐயா. 94 43 85 36 50. நன்றிங்க, உண்மைங்க. நன்றிங்க ஐயா. சரி சரி, நன்றி. அடுத்த கூட்டத்தில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. நன்றிங்க ஐயா. இது ஒரு வீடியோ கூட வச்சிருந்தாங்க ஐயா, நான் அப்புறமேட்டா அடுத்த கூட்டத்தொடர்ல பார்த்தலாம். சரிங்க.